சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், கேட்கலையா? கேட்கல, ஏதோ இப்பதான் ஏதோ ஏதோ பக்கு போல ப்ரோ, என்னன்னு தெரியல. சரி, ஓகே ஓகே. ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ. ப்ரோ அந்த சுஜித்ரா வீடியோ பாத்தீங்களா? பாத்தேங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? மருதான் பேசுறாங்க, அதெல்லாம் பெருசா கண்டிக்க வேணாம். சோஷியல் மீடியாவுக்கு தீனி, அவ்வளவுதான். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு தீனி, யூடியூப் சேனல்ஸ்க்கு தீனி, அதை எடுத்து போட்டு அவங்க பேசுற அப்படி பாதி இப்படி பொய் மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாமே பொய்ன்னு சொல்ற மாதிரி தெரியல. ஹலோ, அவங்க ஸ்டேபிளா பேசுற மாதிரியே தெரியலங்க. அவங்க எதிரில் வந்து ஒரு ஆங்கர் இருக்காங்க, லேடி. ப்ரோன்னு பேசிட்டு, ப்ரோ இல்ல ப்ரோ நான் சொல்றதை கேளுங்க ப்ரோ அப்படின்றாங்க அவங்க கிட்ட. இப்போ நம்ம இன்னைக்கு ரீசெண்ட் ரிஃப்ளெக்ட் டாக்ஸ்ல வந்தது. ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. கார்த்திக் ப்ரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க, இப்போ வந்து இன்டர்வியூஸ் கொடுத்து பண்றாங்க. தனுஷை தான் பங்கம் பண்ணிட்டாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஓகே ப்ரோ, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்களே ப்ரோ. கிட்டத்தட்ட தனுஷ் கேம் சொன்னதா நியூஸ் சேனல் எடுத்து போட்டிருக்காங்க. நியூஸ் இல்ல, நியூஸ் சேனல் எடுத்து போடுறப்போ இப்போ வந்து இவங்க சைட்ல இருந்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்களா ப்ரோ, என்ன இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணாம அப்படின்ட்டு? தந்திக்கு எவ்வளவு பெரிய நிறுவனம், அதுலயே போட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய நிறுவனம், என்ன பெரிய நிறுவனம் எங்க? எல்லாருமே சில்லற வேலை தான் பாக்குறாங்க. என்ன இருக்கு தந்தி டிவினா? என்ன ஓரளவுக்கு பேர் எடுத்ததுல தமிழ்நாட்டுல எல்லா டிவியுமே வந்து கேவலமா தான் பாக்குறாங்க, அவ்வளவுதான். எலெக்ஷன் 4 வரைக்கும் வேற எதுவும் இல்ல, ரிசல்ட் 4 வரைக்கும், சாரி ஜூன் 4, அதை வச்சு இதை ஓட்டும். அவ்வளவுதான், அதான் கிடைச்சிருச்சு. சோசியல் மீடியாவுக்கும் ஒரு திணி கிடைச்சிருச்சு, மீடியாவுக்கும் கிடைச்சிருச்சு. இதை வச்சுட்டு ஓட்டுவானுங்க, அவ்வளவுதான், ஒரு வாரத்துக்கு. என் ப்ரோ சுஜித்ரா இவங்களே போய் இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லை அவங்க வாலண்டரியா வந்து திருப்பியும் கொடுத்துருக்காங்களா ப்ரோ? கரெக்டா தெரியல, அவங்களே கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்தடுத்து 2-3 யூடியூப் கொடுத்துட்டாங்க. தூங்கம்ல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் டாக்ஸ்னு ஒரு சேனல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேனல்ல கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து. அப்புறம் கார்த்திக் இந்த பிரவீன் காந்தோட இன்டர்வியூ பாத்தீங்களா? அது செம காமெடியா இருந்தது. வெற்றிமாறன் தான் டைரக்டரா ஒரு ஆளே இல்ல தமிழ் சினிமாக்கு. ரஞ்சித், வெற்றிமாறன். அது வேறையா? அதெல்லாம் பாக்குற அளவுக்கு ஃப்ரீயா இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குற அளவுக்கு ஃப்ரீயா இருக்குல்ல. ஃபார்மா மெடிக்கல் டாக்டர், எனக்கு என்ன வேலை தான், சும்மா உட்காந்துருக்க நேரத்துல பாக்குறதுனால. வெயிட்டிங் டைம்ல அவதான் மாறணும் அப்படி இப்படி. அது ரஞ்சித் சொன்னா கூட ஜாலியை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. நடுவுல வெற்றிமாறன் எழுத்து போட்டது. கேக்குதா? யாரும் பேசுற மாதிரி தெரியுது. கேக்குது கேக்குங்களா? சரி வேற யாரும் பேசல போ. நேற்று உத்தம வில்லன் பேசின மாதிரி வேற ஏதாச்சும் நல்ல படம் வந்து ஹிட் ஆகாம போனது ஏதாச்சும் இது இருக்கா? அன்பே சிவம் தவிர்த்து நிறைய படம் இருக்கு இந்த மாதிரி. அப்ப ரொம்ப கிளாஸாலாம் படம் வந்தா பார்க்க மாட்டாங்க, அப்போ ஓடாம போயிருக்கோம். நாயகனே ஓடலையே, அவரே சொல்லியிருக்காரு, மணியத்திலே சொல்லியிருக்காரு.
என்ன ப்ரோ சொல்றீங்க? நாயகன் ஓடலையா? நாயகனை விட மனிதன் தான் கலெக்ஷன் அதிகம்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. கூட ஓடலை மீன்ஸ் என்னன்னா, அந்த படத்தை விட கமர்ஷியல் படம் நிறைய ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஓடல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. இப்போ வாரிசு துணிவுக்கு நடந்தது அப்போ அந்த அந்த 2 படத்துக்கு நடந்திருக்கு போல ப்ரோ. வாரிசு துணிவுக்கா? இல்லை ப்ரோ, கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுல்ல, அப்படி அப்படி சொல்கிறேன். இப்போனாச்சு அஜித் விஜய் ஓரளவு கமர்ஷியல் ட்ராக். அப்போ ரஜினிகாம லிஸ்ட்லே இல்லைங்க. அப்படிதான் ரஜினி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ட்ராக்கு. கமல் வந்து அந்த லிஸ்ட்லே இல்லை. அப்போ அப்படிதானே இருந்திருக்கும். கமலோட ட்ராக்கே வேறையா தானே இருந்தது. தளபதி நடிக்கும் போது குணா வரும் ரிலீஸ். பாஷா வரப்ப குருதி புனல் வந்தது. அஜித் விஜய் நடிக்கும் போது அப்படி இல்லையே. அவங்க 2 பேருமே ஒரே ட்ராக்ல தானே போயிட்டு இருக்காங்க. அதனால தானே எவ்வளவு போட்டி. அஜித் வேற ட்ராக், விஜய் வேற ட்ராக்லாம் தெரியாது. 2 பேருமே கமர்ஷியல் நோக்கி தானே போறாங்க. அப்பா வந்தது நேரம் வரல. சொல்லுங்க ப்ரோ. ஒருவேளை நெகட்டிவ் கிளைமேக்ஸும் படத்தோட கலெக்ஷனை பாதிக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கிளாஸான படங்கள்லாம் பார்க்குற அளவுக்கு தயாராக இல்லை. அன்னைக்கெல்லாம் மாசா அந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே எவ்வளோ வராங்க ஆடியன்ஸ்லாம். ஆமாம் ப்ரோ. இன்னைக்கு வந்தால் அந்த படத்தை ரசிப்பாங்க, பார்ப்பாங்க. இன்னைக்குமே அரண்மனை தானே விழுந்து வந்து பார்க்குறீங்க நீங்கள். அரண்மனை என்ன 50 கோடி தாண்டிடுச்சு இந்த படம். நான் கேக்குறது ஏன் ப்ரோ இவர் சொல்றாரு அஜித் வந்து கமர்ஷியல் மூவி நடிக்கிறது இல்லைங்கிறாரு, ஆனா ரீசெண்டா வந்தது எல்லாமே கமர்ஷியல் தானே ப்ரோ? கம்ப்ளீட் கமர்ஷியல் தான். அவர் இன்னும் கமர்ஷியலாக என்ன நடிக்க வருதாரு? அவர் கமர்ஷியல் தான் நடிக்கிறாரு. அந்த ஒரு மூவி நேர்கொண்ட பார்வை, அது ஒன்று மட்டும் நான் சொல்லலாம். அது ரீமேக் படம் தாங்க. அதை விட்டுட்டா மற்ற எல்லாமே கமர்ஷியல். அதுலேயுமே கமர்ஷியலாக வச்சிருப்பாங்களே, இன்டர்வல்ல ஃபைட்லாம் வச்சிருப்பாங்களே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஒன்னே ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ரீரிலீஸ்லாம் ஆகுதுல்ல, இப்போ நம்ம பேசின மாதிரியே வந்து முன்னாடி வந்த நல்ல படம் வந்து ஓடாதுலாம் இப்போ ரீரிலீஸ் பண்ணா நல்ல வரவேற்பு இருக்கும்ல. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ஏன் இருக்காது? இல்லை இருக்காது. நான் அந்த படம் நல்ல படம், நான் போய் திரும்ப தேட்டரில் பார்க்குறேன்னு யாரை பார்க்க போறீங்களா? அட்வைஸ் ரிலீஸ் பண்ண பார்க்க போறீங்களா? இல்ல ப்ரோ, அது அந்த ஆடியன்ஸ் அவ்வளவா பார்த்தது இல்லையே. உத்தம அவ்வளவா இப்போ 100 பேர் 20 பேர் பார்த்துருந்தா. இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், முன்னாடிலாம் வந்து ஊர்ல கச்சேரி போடுவாங்க, மாரியம்மன் கோயில் திருவிழா அதெல்லாம் இருக்கும். அப்போ நடக்கும்போது கச்சேரி போடுவாங்க. அந்த கச்சேரி கூட்டம் வரும். அந்த கச்சேரியில இருந்து பழைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்க பழைய பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்ல, எஸ்பிவி வாய்ஸ்ல கேட்டிருப்போம். இவங்க வந்து என்னன்னா, அங்க இருக்க 2 பேரை வந்து மயக்க பிடிச்சிட்டு பாத்துருவானுங்க. எக்கோ அடிக்கும். அது வேற பயங்கரமா எக்கோ அடிக்கும். ஆனா அது உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஆடியன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம், ரிலீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த பாட்டை போய் என்ஜாய் பண்ணிருக்கீங்க தேட்டரில் ரீரிலீஸில். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சாங்ஸை தாங்க என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கச்சேரி மாதிரி தான் பார்க்குறீங்க. அதை போயிட்டு அங்கே வந்து ஒரு ஆப்பிடி போடு பாட்டு வருது, இந்த அஞ்சலை பாட்டு வருது, வாரணமாயிரம் 3 படத்தில் வந்து ஒய்தீஸ் குலவரி வருது. ஆனால் இது என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சாங்க்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டுருக்கீங்களே தவிர அந்த படத்தை பார்க்கணும்னா யாரும் போகல. சும்மா ஒரு வைப்புக்காக போறீங்க. கார்த்தி ப்ரோ, பையா இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே, என்னாச்சு பையா? ப்ரோ பையாலே சாங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கும். அப்புறம் ப்ரோ பெருசாக போகல.
திரும்ப திரும்ப பண்ணும்போது பெருசாக எடுப்படலைங்க. பட் இது வந்து என்னன்னா, கில்லிலாம் வந்து ரொம்ப பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. 20 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் 25 வயசுல விஜய் ஃபேனாக இருக்கவன், 20 வயசுல விஜய் ஃபேனாக இருக்கவன், 30 வயசுல விஜய் ஃபேனாக இருக்கவங்களாம் அந்த தேட்டரில் வந்து படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால பார்க்குறாங்க. ப்ரோ நானே கில்லிக்ஸ் இப்போதான் ப்ரோ தேட்டரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அப்போ அந்த மாதிரி பார்க்கறது தான். அதுக்கு நீ வந்து மகாநதி ரிலீஸ் பண்ண, அன்பேஸ் ரிலீஸ் பண்ண அப்படின்னா அதெல்லாம் ஓடாது. அதெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க யாரும். கார்த்தி ப்ரோ, நீங்க ஐபிஎல் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க அவ்வளவா. குவிண்டன் டிகாக்னு ஒரு பிளேயர் இருக்காரு, பார்த்திருக்கீங்களா? அவரை ஒரு சாயல்ல பாக்குறதுக்கு அஜித் மாதிரியே இருக்காரு. யாராவது அவரை எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஏதாவது படத்துல வந்து சின்ன வயசு அஜித் ரோல் நடிக்க வைக்க முடியுமா? என்னங்க அப்படியா? தெரியல. எந்த 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 டீம்ல இருக்காரு? எந்த கண்ட்ரி அவரு? சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். இப்போ மும்பைல ஃபர்ஸ்ட் இருந்தாரு ப்ரோ. ஆனா அஜித்தும் ஒரே அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவர் பேர் கார்த்தி குவிண்டன் டிகாக். நீங்க ஆனா கூகுள்ல போட்டு பாருங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ அஜித் மாதிரி இருக்காரா? அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இருக்காரு. ஒரு பர்சன்டேஜ் கூட சாயல் இருக்காதுங்க. இவர் சொல்றதுக்கு அப்படி இருக்கான்னு பாப்போம் ப்ரோ. நீங்க சும்மா கூகுள்ல போட்டீங்கன்னாவே பாருங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லையே. டிகாக்னு போடுங்க ப்ரோ, வரும். அவருக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சிருக்கும் போல. சும்மா கொடுத்துறது தானே. வடிவேல் சொல்றாரு, வாயிருக்கு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது ப்ரோ. சும்மா அடிச்சு விடுறீங்களே ப்ரோ அதுக்குன்னு. ஐயப்பன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. முன்னாள் எம்பி பிளேயர் என்ன ஐயப்பன் ப்ரோ? அவர் வேற சினிமாவை கூட்டு வந்து நடிக்க இல்ல, அதுல அவரு வேற சினிமாவை கூட்டு வந்து வேற நடிக்க வைக்கணும்ன்ற. இத எங்க அஜித்? அஜித் குமார் கூட ஒத்துக்க மாட்டாரு. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல ப்ரோ ஒருத்தர் டேக் பண்ணி போட்டிருக்காரு. இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கு, அது அது உண்மையால அவங்க சும்மா சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ப்ரோ. இண்டஸ்ட்ரியிலே இருக்குன்னா இந்தியாவிலேயே இருக்கு. டாஸ்மாக் இருக்கு, தெருவா இருக்கு. ட்ரக்ஸ் ப்ரோ. ட்ரக்ஸ் உனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மட்டும் தான் உனக்கு வேதனையா இருக்கா? எல்லா காலேஜில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, தெருவா இருக்கு. நீ இருக்கிற போற இடம் வர இடத்துலலாம் இருக்கு. இது ஒரு பேச்சா? இண்டஸ்ட்ரியில எவன் குடிச்சா உனக்கு என்ன இருக்கு? யோ நீ இருக்கிற இடத்துலயே இருக்கு. அப்புறம் என்ன இண்டஸ்ட்ரி? சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி ரொம்ப ஃபீல் பண்றீங்களா நீங்க? அவன்லாம் கோடி கோடியே சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் ட்ரக் அடிச்சுட்டு போறான், ட்ரக் அடிக்கிறான், என்னமோ பண்றான். ஆனா மழைக்கு உண்மையா சொல்லிட்டீங்களே ப்ரோ. இல்ல இவங்க ஃபீல் பண்றது என்ன, ட்ரக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகம். வாழ்க்கையிலேயே இருக்கீங்க. இங்க தெருவா இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. எல்லாரும் இதை விட அதிகமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்குங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு சினிமா மேல மட்டும் தான் அக்கறை.
பட் என்ன இதுனா வந்து சினிமாக்காரங்களும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து தெளிவாக டயட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவாக எஸ்கேப் போயிடுவாங்க. அப்படியே அவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப கிளவராக இது எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது, அது அதிகமாச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும், அதுக்குன்னு வந்து மெடிக்கல் செக்கப்லாம் வந்து ரொட்டீனாக பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து சரி ஓகே இது அதிகமாகுது கம்மியாகுது, இதை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வெயிட் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த எனர்ஜிக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் கேர் பண்ண வேணாம். சொசைட்டியில் நிறைய இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான். இல்ல ப்ரோ, ஆனா மக்கள் வந்து ஐடலைஸ் பண்றாங்கல்ல. இப்போ திரையில வந்து பாக்குறவங்கள வந்து ஐடலைஸ் பண்ணும்போது உண்மையான ஃபிகரை பார்த்தா ஐடலைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறியா மாதிரி இருக்கும்ல. அதனால என்ன இருக்கு? யாரு அதனால என்ன என்ன இருக்கு? பண்றாங்கன்னு நான் அதனால சொல்லல. என்ன இருக்கு? இல்ல இப்போ ஒரு ஒரு உங்களோட ஹீரோ யாருன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்ப ஜென்ரலா கேக்குறேன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஹூடு ஐடலைஸ்ன்னு கேட்டா ஒரு இருக்கிறதுலே நல்லவரை தான் நீங்க வந்து காமிப்பீங்க. நீ அவர்கிட்ட என்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன்கிட்ட அவர்கிட்ட போய் நல்ல விஷயம் என்ன பார்க்குறேன் அதை மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். அதை விட்டு அவருடைய பர்சனல் லைஃபு, அவர் பொண்டாட்டி, அவங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்க, அவர் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, அவர் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கணுமா? என்ன அவசியம் இருக்கு? அவர்கிட்ட நீ ஒரு இல்ல விஷயத்த இல்ல நல்லதுன்னு விரும்புறீன்னா அந்த நல்லதை மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். அதை விட்டு சும்மா எல்லாத்தையும் தோண்டி எடுத்து எல்லார் மனுஷங்குள்ளேயும் லைஃப்ல இருக்கிறது என்ன இருக்கு, அது என்னங்க எல்லாருமே விவேகானந்தர் மாதிரி வாழ முடியுமா என்ன? அப்படி வாழ்ந்துட்டு இல்லை சன்னியாசி மாதிரி இல்ல அப்படிலாம் ப்ரோ, அப்படி அது நீங்க எதிர்பார்க்கவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கரெக்ட் ப்ரோ, 100% அக்ரி. ஆனா என்னன்னா இது ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குல்ல. இப்போ திரையில வர்றது வந்து வேற ஒருத்தர், ரியல் லைஃப்ல வேற ஒருத்தர். நம்ம அந்த செப்பரேட் பண்றது நம்மளுக்கு அந்த தாட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் மக்கள் வந்து ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. நினைக்கிறதே முட்டாள்தனம். அதுவே ஆக்டிங்கு, அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே, டயலாகு, ஸ்டோரின்னு அவங்களே போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே போட்டுறாங்க. நீங்க சொல்லுங்க, இப்படியே எல்லாரும் பாக்குறாங்கன்னு. ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்டா பாக்குறாங்கன்னு நீங்க அப்படிலாம் சொல்லுங்க. நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அறிவு இருக்கு, பாக்குறாங்க. பட் அதை பார்க்காம நம்மளா நம்பிட்டு நம்ம பேசக்கூடாது. நிறைய பேர் பாக்குறாங்களே, அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. வேற என்ன? இல்ல ப்ரோ, ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபேண்டம்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ண முடியல. கோலி நீங்க அது சொல்றது முதல்ல மேபி இருந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு படத்துல ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்டைலா வந்து இது பண்ணா அந்த மாதிரி பண்றது. ஆனா இப்போ அந்த மாதிரி யாரும் பண்றது இல்லைல்ல. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க விஜய்க்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ், எங்க போனாலும் இவ்வளோ க்ரௌடு வருது. இது நீங்க பார்த்தா என்ன சொல்ல முடியும்? ப்ரோ அது அது அங்க உடையுது விஜயே இல்ல. வந்து இந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாரு, என்ன எல்லாருமே நான் ஒரு இதை போட்டா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. இல்ல புரியல. என்ன அவரே ப்ரோ? ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு இல்லைங்க. இந்த நாரடி என்னன்னு? தான் சாங் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு, தெரியுங்களா? ஆமா, இல்ல எனக்கு ஞாபகம் வர முடியும் எக்ஸாக்ட்லி என்ன சொன்னாரு. அவரு சொல்லியிருப்பாருங்க, இப்போ வந்து எல்லா பக்கமும் தான் வந்து டாஸ்மார்க் இதெல்லாம் இருக்கு. ஸ்கூல் காலேஜ் போகிறப்போ சரி ஒரு ஒரு பெக்கு போட்டு போவோம் அப்படின்னா போகிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. அது கரெக்ட் ப்ரோ. இல்ல கார்த்தி ப்ரோ சொன்னது அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது வந்து அவ்வளவா இப்போ அது மர்ஜ் தான் ஆகுது தவிர, நான் டிஃபரன்ஷியேட் பண்ற பீப்புள் வந்து ரொம்ப கம்மியா தான் எனக்கு தெரியும். நான் பழகுற பசங்களோட மைண்ட் செட். அது நீங்க வந்து உங்க வயசுல பழகுறீங்கன்னு நினைக்கிறேன். உன் வயசு என்ன இப்போ? உன் வயசுக்கு நீ 28, நீ அதோட கம்மியான வயசுல பழகுற, இல்லை 28 வயசுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவன்ட்டு பழகுறான்னு நினைக்கிறேன். அது போக போக மாறிடும், அவ்வளோதான். ஒரு 30 வயசு தாண்டதுக்கப்புறம் அவனே வந்து மதிக்க மாட்டான் யாரையும். அதுக்கப்புறம் 35 வயசுல தெரிஞ்சிடும் அவனுக்கே. அவனுக்கு தெரியும் ஆனா கோலி நீங்க சொன்னீங்கல்ல, சினிமா ஹீரோஸ்லாம் அவன் பெருசா மதிக்க மாட்டான். அந்த ஒரு 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் தான் இந்த இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஆக்டர், இப்போ வந்து லியோ படம் பார்த்துட்டு கூட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தான் வந்து அந்த அந்த விஜய் அடிப்பார் தெரியுங்களா, ஒரு க்ரீன் கலரில் ஒன்று, அது ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் வந்து பேசினாங்க. பட் ஆனால் யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத யாருமே வந்து இல்லை
அவர் அதை பண்ணியிருக்காரு, நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ஓகே. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன், இப்போ அரசியலுக்கு வராரு, மினிமம் 15% ஓட் வாங்குவான்னு சொல்றாங்கல்ல, அது எதுல இருந்து கன்வெர்ட் ஆகுது? நீங்க சொல்ற மாதிரி 25-20 அந்த அந்த ரேஞ்ச்ல இருக்கிற பசங்க மட்டும் ஓட் போடுவீங்கன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் போடுவாங்கல்ல, எல்லாரும் இருக்காங்க. அதுதான் நான் ஆனா கேட்கிறேன். மெஜாரிட்டி அவங்க கிட்ட இருக்கும், யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இருக்கும், மெஜாரிட்டியா அவங்க கிட்ட தான் இருக்கும். ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சார் நான் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேசணுன்றது ஒரு பெரிய கனவு தான். சரி உங்ககிட்ட, ஏன்னா நான் வந்து உங்களை வந்து பார்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவி ட்ராக்கராக இருக்கீங்க, ரைட்? தம்பி ஓட்டு விஜய்க்கு தானே? சார் உங்க ஓட்டு விஜய்க்கு தானே? ஆமா கண்டிப்பா. நான் அதை ஆமா. பத்தி கேட்க வரல, பட் நான் இங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இப்போ நீங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு மூவி ட்ராக்கராக இருக்கீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க சார்? எனக்கும் ஒரு சினிமா மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி படிக்கிற வரணும்ன்றது வேலையை எனக்கு படிக்கிற வேலை என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சார் நான் இப்போ 12th முடிக்க போறேன் சார். 12th தானே முடிக்கிறீங்க? ஆமா சார். இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளோதான். 12th எல்லாம் முடிச்சது. நான் 12th படிக்கல, சரியா? ஓகே நான் ஓகே என்னங்க ட்ராக்கராக வந்தேன், இதெல்லாம் யாருங்க பண்ணா? ஏதோ வேலை வேலையே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தேன் சென்னையில். ஏதோ வந்து ஓகே. நம்ம ஒரு அண்ணன் வந்து சினிமாவில் இருந்தார், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ண பார்ட் டைமாக அந்த மாதிரி வந்து தான். இது ஓகே வந்து நிரந்தரமான வேலைலாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து என்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து ஏதோ இன்னைக்கு நமக்கு டைம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் இருக்கு, அவங்க வந்து ஒரு 1000 கொடு 2000 கொடு, நான் சம்பளம் வந்தாலும் கொடுக்குறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அப்படிதாங்க போயிட்டு இருக்கீங்க பொழப்பு. பட் ஓகே இன்னைக்கு வந்து என்னன்னா, நமக்கு பழக்க வழக்கம் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, கொஞ்சம் பெரிய ஆளுங்கெல்லாம் பழக்கம் இருக்கிறதுனால நம்ம மெயின்டைன் பண்ணி போக முடியுது. வேற ஓகே யாராலையும் முடியல அது. நீங்க வந்து படிக்கிறீங்களா, 12th படிக்கிறீங்க, படிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், படிச்சதுக்கு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிங்க. சினிமாவில் தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்காதுங்க. கண்டிப்பா சினிமா சார், கண்டிப்பா. சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். சினிமாவை படம் பார்க்குறோமா, தியேட்டர் ரசிக்கிறோமா, விமர்சனம் பண்றோமா, அதை தாண்டி ஒரு ஃபேன் பாயா இருக்கோமா, விஜய் ரசிக்கிறோமா, விஜய்க்கு ஓட்டு போடுறோமா, டிவிக்கு ஆதரவு இருக்கோமா, அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். அதை கண்டிப்பா சார். தாண்டி உள்ளலாம் வரணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். நான் ஓகே ஓகே வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆக்சிடென்ட்டுங்க, பிளானிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அது இதை விட ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்படி ஓகே ஓகே சார். நிறைய பேர் வந்து டெக்னீஷியனாக வரணும், எடிட்டராக வரணும், மியூசிக் டைரக்டராக வரணும், டேரக்டராக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்களா. அதுவுமே ரொம்ப டஃப் தான். வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுல, 200 படத்தில் எத்தனை படம் ஹிட் ஆகுது? 5 படம் 10 படம் தான் ஹிட் ஆகும். அந்த 10 படத்துலையுமே 3 படம் 4 படம் தான் புது டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஃபியூச்சர் இருக்கும், மீதி யாருக்குமே ஃபியூச்சர் இருக்காது. அவங்களால என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்றீங்க? 50,000 1 லட்சம் கொடுப்பாங்க. அது ஏதோ ஒரு வருஷத்துக்கு சேர்த்தியே, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த படத்தை எடுப்பாங்க. அப்பயே அவனுக்கு சம்பளம் அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த படம் ஓடல அப்படின்னா அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான் சென்னையில. அந்த மாதிரி எத்தனை பேர்த்தோட லைஃப் அழிஞ்சிருக்கு, எத்தனை பேர் சும்மா சுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா வேலை இல்லாம. இப்போ நீங்க சொல்லிதான் சார் இவ்வளவும் தெரியுது. ஓகே, அதனால படிக்கிற வேலையை பாருங்க. படிச்சு முடிச்சுட்டு பேக்கப் வச்சுக்கோங்க. எப்பயுமே படிப்பு தாங்க. படிச்சுட்டு பேக்கப் வச்சுக்கிட்டு தொழில் வச்சுட்டு, இப்போ நம்ம வாகமான்லாம் இருக்காரு, வாகமான்லாம் யூகே போய் சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆகி எப்படிலாம் பணத்தை போட்டு வச்சுட்டு வீடுகள்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்திருக்காரு. அப்படி வாங்க. ஒரு இப்போ என்ன உங்களுக்கு என்ன 18 வயசா? ஆமா சார். 10 வருஷம் சம்பாரிச்சு ஒரு 4-5 கோடி சொத்து சேர்த்து வீடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வாங்க. சினிமா இங்க அழிஞ்சிடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வந்துடலாம். ஒரு வெல் செட்டில்ட் ஆன பிறகு இதுக்குள்ள வரணும்னு சொல்றீங்க சார்? ஆமா போதும். ஓகே. 12th பசங்க கரியர் கவுன்சிலிங் எடுத்துருக்கீங்க? எது 12th பசங்க கரெக்டான டைம்ல கரியர் கவுன்சிலிங் எடுக்கிறீங்க? இல்ல அப்படி இல்லைங்க. நான் நிறைய பேர்த்த பாக்குறேன், இங்க நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்றது, இந்த பசங்க நிறைய பேர் வந்து நடிக்கணும்னு வருவாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, வந்து இங்க வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம்
நம்ம எத்தனை நடிகரை பார்க்குறோம், எத்தனை டேரக்டர் பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒருத்தர் 2 பேர், அதிகபட்சம் 3 பேர், அவ்வளோதான் சக்ஸஸ் ஆகி வரவங்க. நான் 1000ல் ஒருன்னு வந்துடுவாங்க அவங்க கிளம்பி. நான் கோடியில் ஒருத்தன், 1000ல் ஒருத்தனா அவங்க மனசுக்குள்ளே ஒரு கற்பனையில் வந்துடுவாங்க. அப்படி இருக்கலாம். அந்த 1000ல் ஒருவன் நம்ம இருப்போம், நமக்கு என்ன தெரியும், அதெல்லாம் இருக்காதுல்ல. ஆனால் வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே லைஃப்பை வந்து நீங்கள் படித்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா 3ஆவது வருஷம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னு 2 வருஷம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான் ஃபஸ்ட்டு கேள்வி. இல்லை சார் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிஜெக்டட். அதுதான் அவன் ஃப்ரெஷர்ஸை மட்டும்தான் எடுப்பான். எந்த ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், படித்து முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்பான். நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் சினிமாவில் தேடுறேன், அதில் தேடுறேன், இதில் தேடுறேன்னு ஒரு 4 வருஷம் சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போனீங்கன்னா, சரி இல்லைங்க 4 வருஷம் என்ன பண்ணீங்க, இல்லை சார் நான் 4 வருஷம் வேலை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓ இவன் டம்மி போல 4 வருஷம் அதனால தான் அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. ஃப்யூச்சரே பாதிச்சிடுங்க அதனால பெருசா. ப்ரோ இன்னமும் வந்து இந்த ஸ்கூல் முடிச்சவங்க இவங்கெல்லாம் டிரெக்டாக சினிமாவுக்கு வர்றவங்களாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த பிளைண்ட் நம்பிக்கை இருக்குது சினிமா மேலே, கூட இருக்கு ஏற்றி விடுறது. நிறைய பேருக்கு வந்து சினிமா பார்த்து ஒரு ஆர்வம். இந்த யூடியூப்பில் இதெல்லாம் வந்து சினிமா டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து ஒரு இது. அது லோகேஷ் குமாராஜ், கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக டேரக்டராக இருக்க தேவையில்ல, டேரெக்டாக சினிமாவுக்கு வந்து டேரக்டர் ஆகிடலாம் இன்னொரு ஒரு பிம்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திக் ப்ரோ யாரையும் வரவேணாம் சொல்ல, பட் ரொம்ப சின்ன வயசுல அந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே வர்றது வந்து உங்களை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது உங்களுக்கே தெரியாது. இங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனதுக்கப்புறம் தான் ரைட்டு வேறு வேலை பார்க்கலாம், இல்லை நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கான நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்தா ஓகே வெளியில். கார்த்திக் ப்ரோ நல்லா இருக்கீங்க ப்ரோ? கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ், அதுக்கப்புறம் நெல்சன் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பட் நெல்சன்லாம் விஜய் டிவியில் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து என்ன இது எப்படி என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தார். கார்த்திக் சுப்ராஜ் பற்றி யூஎஸ்லாம் போய் படித்து அவர் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணி அவர் அங்கே ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்தார். லோகேஷும் பேங்க்லாம் ஒர்க் பண்ணி பேங்க்கில் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல சம்பளம்லாம் வாங்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் சினிமா அப்படி வந்தார். அப்படி வராமல் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்க்க லோகேஷ் என்னங்க டேரக்டர் அசிஸ்டண்டாக வந்தார், டேரக்டாக வந்து படம் எடுத்தார்ல நானும் வரேன் அப்படின்னு வந்துடுறாங்க. இங்கே பிரச்சனை தான். கார்த்திக் ப்ரோ ப்ரோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான் ப்ரோ. ஆக்சுவலி வந்து அவன் சினிமான்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ. சரிங்களா? அவன் வந்து என்கிட்ட ஒரு 10 கதைக்கிட்ட சொல்லியிருக்கான் ப்ரோ. சரிங்களா? நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, லைக் நீ சொல்கிற கதைலாம் எனக்கு ஓகே தான், நீ ஒரு ஃபீல் குட் மூவி எடுக்க போறியா, இல்லை லைக் அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு லைக் என்ன ப்ரோ அவன்கிட்ட நான் சொல்கிறது அவன்கிட்ட? நீ அவன் கெரியர் பாருன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனை வந்து நான் இன்னொரு 5 இயர்ஸில் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கான் ப்ரோ. அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தாக்கா ஒரு 500% இருக்குது ப்ரோ. ஸோ அவனுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுக்கறது, இல்லை இவன் சக்ஸீட் ஆகிடுவானா என்ன, அது எனக்கு கொஞ்சம் உங்ககிட்டது கேட்டால் எனக்கு கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுடைய எஃபர்ட்டை அவங்களோட திறமை எஃபோர்ட்ல அந்த அளவு இருக்கு, அவங்க பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பார்க்காத ஒருத்தனை, பேரே தெரியாத ஒருத்தனை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு அவர் எந்த அளவு ட்ரை பண்றாருன்னு நமக்கு தெரியாது ப்ரோ. ஆக்சுவலி நான் தெரியாம நம்ம சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். ஆனா என்னன்னா அவர் வந்து பிளைண்டா என்கிட்ட கதை இருக்கு,
நான் போய் கதை சொல்கிறேன், நான் நாளைக்கு படம் எடுக்கிறேன், நாளைக்கு படம் எடுத்து நான் வந்து பெரிய டைரக்டர் ஆகிறேன், அவார்டை வாங்குறேன், விஜய் அவார்ட்ஸ் வாங்குறேன், ஃபிலிம்ஃபேரை வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக இந்த படத்தை பார்க்க தேட்டரில், அது அந்த ஸ்டார் படத்துலேயே நான் வந்து ஒரு பெரிய குறையா நான் நினச்சது என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன். அதான் ஹீரோன்னு நினைக்கிறாரு, என்ன ஹீரோன்னு ஏன் நினைக்கிறாருன்னா படைப்பா படத்தை பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனால் படைப்பா படத்தை நீ ஃபஸ்ட்டே பார்த்ததுனால தான் ஹீரோ அப்படின்னு நினச்சா, படைப்பா படத்தை ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருப்பான் தமிழ்நாட்டில். அவன் எல்லாருமே ரஜினி ரிலேட் பண்ணி தான் பார்ப்பான், ரஜினியே நினச்சி தான் அவனை பார்ப்பான் படத்தை. அது இதுக்காகவே அவன் ஹீரோ ஒரு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கை தட்டிங்க. நான் வந்து நான் குழந்தையா இருக்கும் போது என்னை ட்ராமாவில், ஸ்கூல் ட்ராமாவில் நடிக்க வச்சாங்க, அதுக்கு எல்லாரும் கீழே கை தட்டாங்க, அப்போதான் நான் ஹீரோன்னு முடிவு பண்ணேன். எத்தனை ஸ்கூல்ல ட்ராமா நடக்குது, எத்தனை பேர் நடிக்கிறாங்க, எல்லாருக்கும் நீங்க ஒரு குழந்தை தப்பா ரைம்ஸ் வந்து தப்பா சொல்லிட்டு போனா கூட எழுதிட்டுவாங்க, கரெக்டா? ஆனா அப்படி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுறது? இங்க ஒரு 200 ஹீரோ 300 ஹீரோ வரும். ஒரு சிம்பிள் பட் அது இல்லாம கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிக்கணும், ஃபேக்சுவலா யோசிச்சு ஓகே என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கணும். அதை விட்டு சும்மா பிளைண்டா இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ஒரு 10 கதை சொன்னா ப்ரோ என்கிட்ட. 10 கதை சொன்னாலுமே என்ன நான் நினைச்சாலும் நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசுல சினிமா பார்த்தனால இது இந்த படம், இது எந்த படம், இது தெலுங்கு படம், இது மலையாள படம், அது தோணுது ப்ரோ. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், அட்லி என்ன எடுத்தாரு, ஹீ இஸ் அ சக்சஸ்ஃபுல் டைரக்டர். சரி, இப்போ நான் ஃபீல் குட் மூவி எடுத்தாலே கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட் அவன்கிட்ட இருக்கு ப்ரோ. ஸோ அந்த ஃபீல் குட் மூவி எடுத்தாக்கா அவனால சக்சஸ் ஆக முடியுமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ஃபார் எக்ஸாம்பிள் குட் நைட் மூவி, லவ்வரு. யாருங்க உங்க ஃப்ரெண்டு ப்ரோ? என் ஃப்ரெண்டு. இல்ல உங்களுக்கே கேட்டுக்கிறீங்களா? இல்ல சத்தியம் எனக்கு நான் கேட்கவே இல்லை ப்ரோ. நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்றேன். அவன் ஆக்சுவலி வந்து ஈஸ் இன்டூன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரோ. சரிங்களா? கதைன்றது புரிஞ்சுக்கோங்க, கதைன்றது ஒரு மேட்டரே கிடையாது. வெற்றிமாறன்லாம் கதையெல்லாம் வெளில தான் வாங்கி போட்டாரு. ஓகே ப்ரோ. அவர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 டைரக்டர். அவ்வளவுதான். அதுக்கு மேல டைரக்டரோட ஒர்க்குன்றது நிறைய இருக்குங்க. ஒரு படத்தை வந்து எடுக்கிறன்றது அதுக்கு மேல ஒரு ஷூட்டிங் பிளான் பண்ணணும், எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை விட்டு சும்மா நான் ஒரு கதை யோசிச்சிட்டேன் நான் டைரக்டர்லாம் பேச முடியாது. ஓகே. அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு சூப்பர் படம் எடுத்துடலாங்க. ஓகே. எல்லாம் பார்த்து விசில் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அது ஒரு வேலையே கிடையாது. நான் கதை யோசிச்சிட்டேன், என்ன அப்படி கதை யோசிச்சிட்டேன், இப்படி இது ஒர்க்கு, இது வேலை, இது கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுற வேலைங்க. நான் நினச்சிட்டேன் நான் தாஜ்மஹால் மாதிரி ஒரு பில்டிங்கை யோசிச்சு வச்சிருக்கேன். அது கட்டுறதுக்கு வந்து வேலை பார்க்கணுயா, அது பளிங்கு கல்லுன்னு எடுத்துகிட்டு வரணும், இதை பண்ணணும், கட்டணும், பிளான் போடணும், பேஸ்மெண்ட் போடணும். அந்த அந்த பேசிக்கான ப்ராசஸே தெரியாமல் சும்மா என்கிட்ட கதை இருக்கு நான் டேரக்டர், அதை அப்படி பண்ண முடியாது. இல்லை ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. அந்த ப்ராசஸுக்கு ஆக்சுவலி வந்து அவன் வந்து 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டே அவன் டெய்லியும் கதை எழுதிட்டே இருக்கான் ப்ரோ. திருப்பி எழுதிட்டே இருந்தாலும் கதையை எழுதுறது டைரக்டருக்கும் கதைக்கும் சம்பந்தம். ஓகே ப்ரோ. இன்னொன்னு சொல்லணும்னா உங்களுக்கு பார்க்கிங் தியேட்டர் நல்லா தெரியல ப்ரோ உங்களுக்கு? எந்த கதையா இருந்தாலுமே அதுல ஒரு ஃப்ளா இருக்குங்க. எந்த கதையா இருந்தாலும் அது லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதாங்க விஷயம். இப்போ நீங்க ஏதோ ஒரு படம் சொல்லுங்க, பிளாக் பஸ்டர் படம் ஏதோ ஒரு படம் சொல்லுங்க, பாகுபலி சொல்லுங்க, ஏதோ ஒரு படம் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த இல்லையா கதையில? என்னப்பா புரியல? கதையில குறை இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும், அது மேட்டர் இல்லை. அது வந்து மூணு மணி நேரம் எடுக்கிறாங்க, 2.5 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா 2.5 மணி நேரம் படமா எடுக்கிறதுக்கு தெரியணும், அந்த கிராஃப்ட் தெரியணும். ஓகே. இல்லை ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடியாவா இல்லை ஒரு சஜஷனாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அவன்கிட்ட போய் கன்வே பண்ண ப்ரோ. ஸோ இப்படியா ஃபார் எக்ஸாம்பிள் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி நீ எடுத்தாலும் நீ வந்து தோக்கத்துக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ப்ரோ. அப்படிலாம் கிடையாதுங்க, ஜானர் மேட்டருங்க, ஜானர்லாம் மேட்டர் இல்லை. கதை ஸ்ட்ராங்கா எப்படி சொல்கிறீங்க ப்ரோ? என்ன சொல்கிறது எனக்கு லைக் ஹவ் வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோ. அவன் வந்து ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10-15 கதை எழுதிட்டே இருக்கான் ப்ரோ, திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான் ப்ரோ. நீ இந்த விஷயத்த நீ சக்ஸஸ் ஆவா, இதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, திருப்பி இதோட டைலாக் நீ வந்து நீ நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணு, நல்லா ஃபைன் டியூன் பண்ணு,
ஒரு பவர்ஃபுல்லாக டைலாக் வை அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் ப்ரோ. ஆனாலும் அவன் சொல்ற கதை எனக்கு கொஞ்சம் மொக்கையா தெரியுது. ஆனாலும் அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தாக்கா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஸோ அதுக்கு நான் எப்படி அவன் அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆவான்னு கேட்குறேன் ப்ரோ. அது எப்படி இல்ல எனக்கு ஒரு ஒரு தெரியும். ஜெனரிக் ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமர்ஷியலே ஃபார்முலாவே கிடையாதுங்க. அதுதாங்க பிரச்சனை. ஃபார்முலாலாம் கிடையாது. ஃபார்முலா படிச்சுட்டு நான் வந்து ஜாவா படிச்சிட்டேன், ப்ரோக்ராமிங் தெரியும், எனக்கு வேலை கொடுக்க, அந்த அந்த ஃபார்முலா கிடையாது சினிமாவில். ஓகே ஒரு மினிமம் கேரண்டி ஃபார்முலாவா கேட்குறேன் ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபார்முலாலாம் கிடையாது. மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும், ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். அது என்டர்டெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்குசாமியில ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஷட்டர் சாட்டுவான்னு யாருக்கா தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நினைச்ச பார்க்காத ஒரு விஷயத்த நீ வந்து ஒரு சீன் நீ சொல்லு, எனக்கு ஓகே, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்றேன் ப்ரோ. இதான் எனக்கு அவனுக்கும் உள்ள கான்ட்ரவர்சி. ஆனாலும் நான் என்ன சொன்னாலும் மக்கள் ரசிப்பாங்க. மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்து ஃபேமிலி ஷோ, அது ஒரு படமா அவனுக்கு வந்து கீதா கோவிந்தம் ஒரு படம் எடுத்துட்டான். அதுக்கப்புறமா அவன் ஒரு ஃபேமிலி ஷோன்னு ஒரு படம் எடுக்கிறான். ஏன்னா அவன் வந்து தம் அடிக்கூடாது, அவன் வந்து நெகட்டிவ் கேரக்டரை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஷோன்னு படம். அது ஒரு படமா ஒரு கதையா அதெல்லாம் ஒரு படமா? நீ ஒரு படம் நீ ஜெயிச்சிட்டாக்கா அடுத்த படத்தை நீ எங்கே போயிடுவ அப்படி அவன் என்னைய கன்வின்ஸ் பண்றான் ப்ரோ. சரி விடுங்க, முட்டி மோதி ஓட்டும் அவரு. ஓகே ப்ரோ. சரி இருந்தாலும் சரி உங்க சஜஷனா ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்து இருந்தாக்கா லைக் ஐ கேன் அவன்கிட்ட நான் சொன்னாக்கா அவன் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ. ஏன்னா நீங்கள் சொல்கிற படமும் நான் சொல்கிற படமும் இல்லை சார். உங்களோட ரிவ்யூ பார்த்தாக்கா ஒரு 90% மக்களுக்கு என்ன தெரியுதோ அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் நிறைய விஷயத்தில் மேட்ச் ஆகுது. அது மாதிரி இங்கே உள்ள எல்லா ஏங்க நானே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இல்ல ப்ரோ மேட்ச் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன். படம் எடுக்கும்போது தான் சொல்றேன். ஓகே ப்ரோ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து இந்த படத்தை இந்த ஜானர்ல வந்து இவன் கான்சென்ட்ரேட் பண்ணாக்கா ஈ கேன் அட்லீஸ்ட் ஈ கேன் ஒரு பாஸ் ஆகலாம். ஏங்க ஜானர் மேட்டர் இல்லைங்க, அதான் சொல்லிட்டேனே, ஜானர் மேட்டரே கிடையாது. நீங்க எந்த ஜானர்லாம் எடுங்க, காமெடி எடுங்க, ஹாரர் எடுங்க, லவ் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, அடல்ட் கூட எடுங்க, என்ன இப்ப ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜானர்ன்றது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இங்க அட்லீஸ்ட் நீங்க எப்படி காட்டுறீங்க படத்துன்றதாங்க விஷயம். ஓகே ஓகே ப்ரோ. நான் ஆக்சுவலி வந்து உங்கள்கிட்ட எப்படி நினைச்சு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜானல் நீங்க வந்து எடுத்தா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியா உங்கள்கிட்ட வரும். அதுதாங்க திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க மினிமம் கேரண்டி ஃபார்முலான்றதெல்லாம் கிடையாதுங்க. அது தெரியுது உங்களுக்கு. மினிமம் கேரண்டி ஃபார்முலாலாம் கிடையாது. ஓகே. நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குட் நைட் படம், லவர் படம்லாம் ஒரு மினிமம் கேரண்டி படம் மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி எப்போதுமே வந்து தோத்து நான் பார்த்ததில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோவும் தோக்கல, ஜோ படமும் தோக்கல, லவர் தோக்கல. அதுதான் சொல்றீங்க, தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க தப்பு தப்பா அந்த 2-3 படத்தை மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஓகே இல்ல சார், ஓகே கிளாரிட்டி தான். அது அந்த படம் நல்லா இருந்துச்சு அதனால ஓடி இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதை வச்சுக்கிட்டு ஃபீல் குட் மூவி எடுத்தா ஓடிடும் அப்படின்னா ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, நீ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபீல் குட் மூவி தோத்து கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு இவருதான் ஏங்க கேக்குறாரு. நீங்க இவருதான் ஆல்ரெடி நினைக்கிறேன். பேசிருக்கீங்களா விஜய்? நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? ஏங்க நான் திரும்ப சொல்றேங்க இல்லைங்க, ஃபீல் குட் மூவி இந்த ஜானர்ன்றது மேட்டரே நான் உண்மையை கிடையாது. சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு தான் நான் ஐடியில ஒரு இல்ல ஆல்ரெடி இதே மாதிரி வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட் சினிமால இருக்காரு, சேம் கேட்ட மாதிரி ஒரு ஜானர்ன்றது ஏங்க நீங்க விஜய் 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 நீங்க ஜானர்ன்றது கேட்கறது எப்படி தெரியுமா இருக்கு? இட்லி சுட்டா விற்குமா, தோசை சுட்டா விற்குமா, பொங்கல் விற்குமா, பூரி விற்குமான்னு கேளுங்க. டேஸ்ட் நல்லா கொடுத்தா எதுனாலும் விற்கிங்க. இந்த கடையில் தோசை நல்லா இருக்கும்னே வந்து வாங்குறவங்க சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர்லாம் இருக்கும் பாருங்க, அங்கே தோசைக்காகவே போவாங்க சாப்பிட்றதுக்கு. முருகன் இட்லி கடையில் இட்லிக்காகவே போவாங்க. டேஸ்ட்டு தாங்க மேட்ரு. ஜானருன்றது வந்து அந்த ஐட்டம் மாதிரி. நீ எது கொடுத்தாலும் சரி அவன் தேடி வந்து பார்ப்பான். நீ ஹாரர் காமெடி எடுங்க, இல்லை ஹாரரே எடுங்க, ஃபுல்லாக பயங்கரமான த்ரில்லர் ஹாரர் எடுங்க, மர்டர் மிஸ்ட்ரி எடுங்க, அது ஜானர்ன்றது மேட்டரே கிடையாதுங்க. அதை நல்லா எடுத்தால் பார்த்துருவாங்க, அவ்வளோதான். இப்போ போர்த்தல் ஒன்றுச்சு, என்ன ஃபீல் குட் மூவி அது கிடையாது இல்லையா? அதோட அந்த குட் நைட்டோட நல்லா ஒன்றுச்சு போர்த்தல். ஓகே ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ராட்சஸ் மாதிரி ஒரு படம், சைக்கோ த்ரில்லர். அதுவும் எல்லாமே ஓடுங்க. டேஸ்ட் தாங்க மேட்ரு, அவ்வளோதான். நான் இட்லி சுத்துமா, தோசை சுத்துமா,
நீ எது சொல்றியோ அது பிரச்சனை இல்லை எனக்கு, நல்லா சுடுங்க, நல்லா சுட்டா பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கணுன்றது தான் அது. இந்த ஜானருக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜானர் வந்து கரெக்டாக இந்த கதை நல்லா இருக்குங்க, இந்த கதை எடுத்தா பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டு நான் குட் நைட் ஓடி இருக்குல்ல, குட் நைட் மாதிரி எடுக்கட்டுமா, இல்ல இல்ல பொறுத்தல் ஓடி இருக்குல்ல, பொறுத்தல் மாதிரி எடுக்கட்டுமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓடினீங்கன்னா அது நடக்காது, எதுவுமே நடக்காது. இல்ல bro, புரியுது. அது வந்து அவன் சொல்ற கதை எல்லாமே எப்படி பார்த்தாலும் நான் பார்த்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு சீனு இந்த 7 சுரங்கள்னு அட்லி சொல்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆக்சுவலி கதையை கேட்கும்போது அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பிரதீப் ரங்கநாதன் எடுத்துட்டாலே அவர் எப்படி வந்து அந்த ஐஸ்வரி கணேஷ் இம்ப்ரெஸ் பண்ணாதங்க மேட்ரு. ஸோ அந்த ஒரு ஒரு பாயிண்ட் எங்க அவங்களுக்கு கிடைக்குது, எவ்வளோ சீன்ஸ் வச்சிருக்காருங்க லவ் டுடேல, எவ்வளோ சீன்ஸ் வந்து புது புது சீன்ஸ் வச்சிருக்காரு. வச்சு பாருங்க, 2 பேரும் லவ் பண்றாங்க, லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க, அங்க ஒரு கேரக்டர் சத்யராஜ், அவங்க ஐயர் ஃபேமிலி, அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டர் இவங்களை கலாய்ச்சி அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஓகே 2 பேரும் அலோவ் பண்ணுறா பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னது, 2 பேரும் ஃபோனை மட்டும் ஒரு நாள் மாற்றி வச்சுக்கோங்க, ரொம்ப புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு சீன் பண்ணும் இல்லைங்க, இது இந்த இந்த இது பண்ணும்ல, அதை விட்டுட்டு சும்மா நான் ஃபீல் குட் எடுக்கிறேன் லவ் ஸ்டோரி, இது பேச்சு இல்லை. கரெக்ட் ப்ரோ. இதே ஒரு ஸ்பார்க்கா ஒரு சீன் சொல்லு மச்சான், நான் சொல்றேன் அவன்கிட்ட ஒரு ஸ்பார்க்கா ஒரு சீன் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் ரன்ப எடுத்துக்கு அவன் ஷட்டர் சாத்துறான், யாராவது நடப்பாங்களா? ஸோ அதே மாதிரி இது ஒரு சீன் சொல்லுன்னா அவன் சொல்ல மாட்டேங்கிறான், சரிங்களா? ஆனாலும் வந்து அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கான், நான் ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ட் இருக்கான். சரி ஓகே, அவனோட கான்ஃபிடென்ட்டை நம்ம ரொம்ப உடைக்கவும் கஷ்டமாவும் இருக்கு. அவன் ஈசன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரோ. நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஓகே கவர்மெண்ட் சம்பளம் வந்துட்டு இருக்கோம், இல்ல ப்ரோ அந்த ஃபீல் இல்ல. அவன் என்ன சொல்றான், நான் இந்த ஒரு 2 மாசத்துல நான் விட்டுருவேன், நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் பார்க்க போறேன், இதுக்கு டெடிகேஷனா இருக்க போறேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்டா இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏன்டா ஆனதாச்சு. ஈஸ் இன்ட்டு நோ 37 இயர்ஸ் ப்ரோ, சரிங்களா? 37 இயர்ஸ்க்கு அப்புறம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? ஆனாலும் அவனுக்கு ரொம்ப பேஷன், என்னோட பேஷனுங்கிறான் அவன். இன்னொன்னு நீங்க பிரதீப் பத்தி பேசுனீங்கல்ல, சொல்லுங்க ப்ரோ. அவர் வந்து சும்மா டைரக்டா போய் அவங்க ப்ரொடியூசருக்கு பார்க்கல, இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு, அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ போய் காமிக்கிறாரு. இன் கேஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க, உங்க கதை சொல்லும் போது மொக்கையா இருக்கும், பட் அது எப்படி எடுக்கிறாரு எப்படி இது பண்றாருன்னு நீங்க போர்ட்ஃபோலியோன்னு ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். கரெக்ட் ப்ரோ, அதான் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஹி இஸ் கோயிங் டு டைரக்ட் another 2 ஷார்ட் ஃபிலிம் இன் another வீக் ப்ரோ, சரிங்களா? நான் ஆனா இந்த குரூப்ல சரிங்களா, நான் அப்பயும் அவன்கிட்ட என்ன சொன்னேன், சரி உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்கும்போது உன்னோட நீ என்ன நினைக்கிறோ அது அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு பாரு, நீ அங்க சொல்லலைன்னா நீ ஃபெயில் ஆயிட்ட, நான் சொல்றேன் ப்ரோ. அவங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னேன், அவங்ககிட்ட உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த படத்தை பார்த்து அதுதான் கன்வே ஆயிருக்கான்னு பார்க்கணும், நீ சப்போஸ் அதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீ ஃபெயிலு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ப்ரோ. கார்த்தி ப்ரோ வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு, அந்த தோசை இட்லி அதான் மேட்ரு. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்லுங்க, மேக்கிங் தான் பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ, நான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன் ப்ரோ. அவன் வந்து இன்னும் 10 days எடுக்க போறான் ப்ரோ, 2 ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறான், சரிங்களா? நான் இந்த குரூப்லயே நான் ஷேர் பண்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நானா பேசல, நீங்க நிறைய பேர் சொன்னாங்க கீழே, நீங்க தான் பேசுறீங்க உங்களுக்கு தான். இல்ல ப்ரோ, நான் ஒரு ஐடில ஒர்க் பண்றேன், நான் வெல் செட்டில் தான், ஓகே இல்லைன்னு சொல்லல. அதனால என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் போது அவனுக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணி நைட்டு 1 மணிக்கு வந்து ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, நல்ல விஷயம் தான், நட்புக்கு இலக்கணமா. இல்ல ப்ரோ அப்படி சொல்ல ப்ரோ, அவன் ஜெயிக்கணும் ரொம்ப வெறியா இருக்கான், நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றான், ஒரு ஃபிளாஸ் ஏத்துக்க மாட்டான். சரி ஜெயிச்சுட்டு போறா, அவனை சொல்ல இதுலேயே 2 வருஷம் மச்சான், அதுக்கப்புறம் மால்டீவ்ஸ்ல போய் கதை எழுதுறோம்டா, நீனும் வந்து இதா இருக்கனா சொல்றான். சரிடா நீ சொல்லதான் நல்லாதான்டா இருக்கு, நடக்கணுமேடா அப்படின்னு சொன்னா சரிங்க, முயற்சி பண்ணிட்டு விடுங்க, என்ன இருக்கு, முயற்சி பண்ணிட்டுமே. சரி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ரோ, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், சரிங்களா? இந்த குரூப்ல அனுப்புறேன், அதோட ஃபிளா ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் சொல்லுங்க, ஸோ தட் நான் அவனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. மொக்க போட்டா கோச்சிக்காதீங்க. ப்ரோ ஒரு 6 மாசம் முன்னாடி இதேதான் சொன்னீங்க ப்ரோ. சேம் இதே மாதிரி வந்து ஃப்ரெண்டு வந்து சினிமா வர்றாருன்ட்டு ரொம்ப டீப்பா பேசு, நீங்க தானே அது? நான் சத்தியமா நான் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் கார்த்தி ப்ரோட்ட பேசுனது சரி விடுங்க, மேட்டர் இல்ல நான் மேட்டர் இல்ல. ப்ரொடியூசர் கிட்ட கூட
பேச நான் ட்ரை பண்ணீங்களா? வேற யாராவது இருக்கலாம் ப்ரோ, நான் இல்ல. ஓகே ஓகே ஓகே. நல்லா தெரியும். ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ தூரம் அது இது ஓகே, பண்ணுறீங்க. அது ஓகே. என் ப்ரோ கார்த்தி ப்ரோ ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாரு. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் தானே. ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் ஐயப்பன். நான் போய் கீழே போறேன், யூ கண்டினியூ. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ப்ரோ இங்க அனுப்புறேன் ப்ரோ. டன். ஐ நீட் எவ்ரிஒன்ஸ் ஹெல்ப். தேங்க் யூ. ஹலோ கார்த்தினா, ம், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பீக்கர் வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் சபரியா? ஆமா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு? உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால. ஓகே ஓகே. என்ன ஒரு 12th பசங்களாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்களாமா? அப்படியா? இப்பதான் ஒருத்தர் பேசினாரு. அப்படிலாம் இல்லை. அது அந்த தம்பியா? சினிமா பத்தி கேட்டாரு. சினிமாக்கெல்லாம் வராது தம்பி. ப்ரோ தம்பி வந்துட்டாரு ப்ரோ. கார்த்தி ப்ரோ தம்பி வந்துட்டாரா? ஏன் ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப் ஆகுறாங்களா ப்ரோ? அவங்களாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க டைரக்ட்? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன முருங்கா கிட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, அவங்க அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு? அதுக்குமே சம்பளம் பெருசா கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் படத்துக்குலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படமும் எடுத்து அது சரியா போகல அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் போயிடும். அது ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுவீங்க, கதை எழுதுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஷூட்டிங், அதுன்னு படம் ரிலீஸு கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிடும். அதுலேயே அந்த படமும் ஓடலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை யாரும் அடுத்த நீங்கள் போய் ஒரு கதை சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் திரும்ப இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் திரும்ப அதுலேருந்து வர்றது. இல்லைன்னா ஒரு சினிமா விட்டே வெளில போய் வேற வேலை தரணும். அதுக்கு மனசு வராது. ரொம்ப ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இதில் இந்த பிரசாந்தெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த விலங்கெல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் ப்ரூஸ்லி, மொக்க படம். அதுக்கடுத்து விலங்கு சூப்பராக நல்லா பண்ணிட்டாரு. அது மாதிரி யாராவது ஒரு சிலர் தான் அந்த மாதிரி வருவாங்க. ஹலோ ஹாய் ப்ரோ. கார்த்தியண்ணா, கேக்குது? நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். வேலூர் ஆச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேண்ணா ஃபர்ஸ்ட் பேசுக்கு. ஸ்பீக்கர் நான் தான் கொடுக்குறேன், அதனால தான் புதுசாக கொடுக்குறேன். இந்த ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் பழைய விலங்கு கொடுக்குறான்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு. கொஞ்சம் பதட்டமா இருக்கு பேசுறதுக்கு, ஜாலியா பேசலாம்ல? ஒன்றும் பதட்டம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரேன், திருப்பூர்ல இருக்கேன். திருப்பூர்ல பனைக்கம்மையில ஒர்க் பண்றேன். ஓகே. நைட்டு வேலை சரி போய் டெய்லி உங்களை ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்றேன். சரி இன்னைக்கு கிடைச்சது, சரி உங்ககிட்ட அப்படி பேச வந்துட்டாங்க. நைட் ஷிஃப்டா? ஆமாண்ணா, கொஞ்சம் வேலை இருந்தது. நைட் ஷிஃப்ட்னா ஒரு 1 மணி வரைக்கும் இருக்கும்ண்ணா. அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் காலையில போய்க்கிறோம். ஓகே. வாரத்துல ஒரு 2 நாள் இருக்கும்ண்ணா. அது நமக்கு வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம்னு பண்ணா நமக்கு கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால நைட்டு ஒரு 2 நாள் மட்டும் அப்படி பார்த்துக்கிறது. சூப்பர். எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடிண்ணா. இங்க நான் வேலைக்கு இங்க திருப்பூர் வந்திருக்கேன். அங்கிருந்து நிறைய பேர் வராங்கல்ல. தூத்துக்குடி பக்கத்துல எட்டயாபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் என் சொந்த ஊர். அங்க கட்டபொம்மன்லாம் தூக்கில போட்ட இடம் தானே? எட்டயாபுரம்னா. ஆமா. இங்க வந்து இப்போ ஒரு 7 வருஷம் ஆகுதுண்ணா. முடிச்சுட்டு போயிங்க. இங்கே செட்டில் ஆயிடுச்சா திருப்பூர்ல? இல்ல, நான் இன்னும் கல்யாணம் ஆகலைண்ணா. நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு இப்பதான் டெய்லரிங்கா? டெய்லரிங்ண்ணா. டெய்லர் தனியா கான்ட்ராக்ட் போட்டிருக்கேண்ணா. ஆளுங்களை வச்சு ஒரு 10-15 பேர்த்த வச்சு நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேண்ணா. டிஷர்ட் அந்த மாதிரியா? பனியன் டிஷர்ட் நம்ம பிரசாந்த் ப்ரோ இருக்காருலண்ணா, அந்த அண்ணன் பண்ற மாதிரி தானே. அவங்க ஓனர் வந்து கட்டு கொடுத்துருவாங்கண்ணா. நம்ம வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னவோ நம்ம தச்சு கொடுத்தோம்னா சனிக்கிழமை என்ன பேமெண்ட்டோ நம்ம கொடுத்துக்கிற மாதிரிண்ணா. அந்த மாதிரி நல்லா போகுது. லைஃப் அப்படியே போதும், நல்லா போதும்.
டெய்லி உங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுவேன்னா, இல்லாட்டி டெய்லி காலையில யூடியூப்ல போய் கேட்டுட்டே இருப்போம். ஆனா நான் ஒரு இந்த இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நாளா அந்த படம், நம்ம வசந்த பாலன் படம் இருக்குல்ல, அங்காடி தெரு, அந்த படத்தை பத்திலாம் ஏதோ பேசுறோம். அந்த படம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பத்திரிகையாளர் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரமா அந்த இடத்துல நின்றுகிட்டே இருந்தாங்களாமா, வெளியில போகாத அளவுக்கு. அந்த மாதிரி அந்த படம். அப்போ வந்து அப்ப நான் சினிமாலாம் கிடையாது. அப்ப நான் ஓகே படிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அங்காடி தெரு படிச்சிட்டு இருந்தேன். கேள்விப்பட்டோம்னா, நானும் முதல்ல கொஞ்சம் வயசு கம்மி தான். நான் அந்த போஸ்டரை பார்த்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். உண்மையில அந்த படம் அந்த அளவுக்கு இருக்கும்லண்ணா? உண்மையிலே இருக்கும், சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அங்காடி தெரு படம், வெயில் படம், இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது புது முகம், புதுசா போட்டிருக்கிறது, அஞ்சலி எல்லாருமே அப்ப புதுசு தானே. அந்த படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அந்த படம் முடிஞ்சு வெளியில வரும்போது இப்பயுமே நம்மளாம் டிவில பார்த்து தானே, இன்னும் தியேட்டர்ல பார்த்து அப்போது இன்னமும் அந்த ஒவ்வொரு டைமும் படம் அந்த டிவில படும்போது இந்த படத்தை முடிக்கும். கேக்குதா? சொல்லுங்கண்ணா. நீங்க அந்த படத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா? அது ரொம்ப சூப்பர் படங்க. நான் தியேட்டர்ல பார்த்தேன் 2010. ஓகேண்ணா ஓகே. அப்ப நீங்க இங்க பாலிடெக்னிக் போயிட்டு இருக்கீங்களாண்ணா? நான் முடிச்சிட்டேன் 2009 முடிச்ச பாலிடெக்னிக். அந்த படம் அந்த விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் ஒரே இதுல வந்து நினைக்கிறேன். ஏன்னா விண்ணை தாண்டி வருவாய் அந்த இதுல தான் வந்து விண்ணை தாண்டி வருவாய் பிப்ரவரியில வந்துச்சு நினைக்கிறேன். இது மார்ச் நினைக்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுக்கப்புறம் பையா அந்த மாதிரி வந்து அந்த இதுல. ஏன்னா ஓகே ஓகே. இந்த படம் இது 7G இதெல்லாம் வந்து சும்மா ரேண்டமா போன படம். சரி ஓகே, எந்த படம் இருக்கு தியேட்டர்ல, தியேட்டர்ல எல்லா படத்தையும் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தது. அங்காடி தெருலாம் அப்படித்தான். அங்காடி டிக்கெட்ல கவுண்டர் கொடுக்குறேன்னு எனக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட போயிட்டு நான் ஏதோ ஒரு படத்துக்கு, அப்ப ஏதோ வேற படம் ஓடிட்டு இருந்துச்சுன்னு நீங்க கரெக்டா தட்ட எனக்கு அதுக்கு டிக்கெட் கேட்டேன். அவரு ரொம்ப பழக்கம் சொன்னார், தம்பி இந்த படம் இருக்கு நீ போய் பாருங்க. அந்த படமான ஏய் நீ போய் பாடுறா, நல்லா நான் சொல்றேன், டிக்கெட் காசு திரும்ப கொடுத்துறேன்னாரு. கவுண்டர்ல இருக்கவர் சேலம் ஏர் அரசு அப்பதான் ஓபன் பண்ண புதுசு. அப்ப நீங்க சேலத்துல இருந்தீங்க? அவரு பழக்கம், ரொம்ப பழக்கம். டிக்கெட் கொடுக்குறாரு வெங்கட்னு சொல்லி. அதான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் முடிஞ்சு செய்தியாளர் பத்திரிகைகள் எல்லாருமே அந்த ஒரு 2 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த இடத்த விட்டு போறதுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்தி வசந்த பாலன் சார் கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் திரும்ப. அந்த மாதிரி படம்லாம் சூப்பர் படம், ரொம்ப நல்ல படம். நிறைய பேர் இங்க பாத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த படத்தை. ஏன்னா எனக்கும் அந்த ஊர் சைடு தானே. நான் திருநெல்வேலியில இருந்து ஒரு பையன் கஷ்டப்பட்டு இங்க சென்னைக்கு வந்து அவன் குடும்பத்துக்காண்டி அவன் நல்லா படிச்சிருவான்ல, நான் நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு இங்க வந்து கஷ்டப்படும் போது அது இடையில லவ் அதுல மாட்டிக்கிட்டு கடைசியில கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த படம், அந்த படத்தை பத்தி இப்ப பேசினாலும் அவ்வளவு எமோஷனா இருக்கும் அந்த படம்லாம். அது ஏதோ சரவணா ஸ்டோர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ. ஆமா, அந்த சரவணா ஸ்டோர் பேக் அந்த இதுல வச்சு எடுத்த மாதிரி. இப்பயுமே அப்படிதாங்க இருக்காங்க அந்த மாதிரி வேலை செய்யறவங்க, டி நகர்ல வேலை செய்யறவங்க. இப்ப முன்னாடி வந்து நம்ம ஆளுங்க, இப்ப ஹிந்திக்காரனுங்க நிறைய. ஆமா இப்ப ஃபுல்லா ஹிந்திக்காரங்க. அந்த வில்லனுமே டைரக்டர் தானா? பகவதி பட டைரக்டர் தான் அவருதான், ஏ வெங்கடேஷ். அவருமே நல்லா நடிச்சிருந்தாருல, அசுரன்ல கூட அவர் நடிச்சிருப்பார். சூப்பரா இருக்கும் பாட்டெல்லாம். அந்த பாட்டுல 2 மியூசிக் டைரக்டர். அதுல விஜய் ஆண்டனி இருப்பான், ஜிவி பிரகாஷ் இருப்பாங்களா, 2 பேரும். ஆமா 2 பேரு. அப்பெல்லாம் எப்படி ஒரே படத்துல 2 பேரு அப்பயே அது பழக்கமாயிருச்சு? ஏன்னா இப்பதான் எல்லாம் ஒரே ஆளு இந்த மாதிரி. இல்ல அந்த ஒரு சில படங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி. அது அப்புறம் இந்த திருப்பாச்சி இந்த மாதிரி படம் எல்லாம் பாருங்களேன், 3 பேரு 2 பேரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப அப்படிங்கும் போது. அது திருப்பாச்சி வேற. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஒருத்தர் போட்டு அதுக்கப்புறம் 2 சாங் வாங்கினதுக்கு அப்புறம் வேற மாத்திக்கலாம்னு மாத்திருப்பாங்க.
நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் சன் மியூசிக்ல வரும்போது விஜய் ஆண்டனியா டிவி பிரசன் நமக்கே குழப்பமாயிரும். ஒரு டைம் ஒரு பாட்டு போடும்போது ஒரு பேர் போடுவாங்க, அப்புறம் இன்னொரு பாட்டு போடும்போது இன்னொரு பேர் நமக்கு குழப்பம், யாரா இது போட்டுருக்குது அப்படின்ன மாதிரி. அப்ப சன் மியூசிக்லாம் பேரோட வரும்ல, நான் என்ன படம் என்னதுன்னு கீழே அந்த பேரோட வரும் அந்த மாதிரி. அந்த மாதிரி ப்ரோ வாகபாண்ட் சினிமாக்கு வந்துட்டாரா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்துல. என்ன படம் தெரியுமா, சொல்ல முடியுமா? அது வரட்டும், அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சென்னையில வந்துட்டாரா ப்ரோ அவரு? சென்னையில் தான் இருக்காரு. ஓகே. யூகேல இருந்தா ரொம்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாச்சு சென்னையில. நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா அவருக்கு? எதுக்குங்க? இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு. இல்ல ரொம்ப சப்போர்ட் என்ன, நான் வேணாம் தான் சொன்னேன். அவர் வந்து இல்ல இதுதாங்க நம்ம எய்ம்னாரு. பாலை சார் தான் ரெஃபர் பண்ணாரு. ஓகே ஓகே. கொஞ்சம் இது கொடுத்தோம் புக்ஸ் எல்லாம். என்ன ப்ரொடக்ஷன் மாதிரியே அப்படி என்ன பாக்கெட்டா? டைரக்ஷன். அதனாலதான் அவர் ரெகுலரா வரது இல்லையோ? ஆமா ஆமா, அவர் கொஞ்சம் வேலை டைட் ஒர்க். வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. வேற யாருங்க ஸ்பீக்கர்? கார்த்தியண்ணா. சொல்லுங்க வேலு. கார்த்தியண்ணா, அந்த இப்ப நியூஸ்ல பொறுத்தவரை இந்த விகடன் வந்து பாரம்பரிய தலைமுறையான பத்திரிகை தானே, அது எப்படி நான் நியூட்ரலா இருக்குமானா அது ஒன் சைடா, அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை பொறுத்தவரை? நீங்க எது சொல்லுங்க? ரிவ்யூவா? இல்லண்ணா, இந்த அரசியலை பத்தி பேசுறாங்கல்ல, இப்ப அவங்களே சோசியல் மீடியால ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீடியோவா போடுறாங்களாண்ணா, அரசியலை பத்தி பேசுறாங்களாண்ணா. இப்ப அவங்க எல்லாம் எப்படி ஒரு பட்சமா இருக்காங்களா, இல்ல அவங்க பொதுவா தான் இருப்பாங்களா விகடனை பொறுத்தளவுல? உங்களுடைய அரசியலை பொறுத்த பார்வையில வரைக்கும் யாரும் பொதுவா இருக்க முடியாதுங்க. ஏதோ ஒன் சைடு சாய்ந்து இருக்கு மாதிரி தான் இருப்பாங்க. ஒன் சைடு சாயிற மாதிரி கேட்கறவனுக்கு இருக்கும். நான் வந்து திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னா அவங்க திமுக எதிராக ஒன்று சொன்னா இந்த பத்திரிகை வந்து போய் சொல்றான்னு தோணும் எனக்கு. நான் இதே திமுக எதிர்க்கணும்னா இருந்தா அந்த திமுக எதிர்த்து அவங்க சொன்னும் போது கரெக்டா சொல்லிட்டான்ப்பா திமுக செஞ்சு. இங்க வந்து எல்லா மீடியாவும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். விகடன்ல டெய்லி அந்த ஒரு 7 மணிக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு ஷோ நடத்துவாங்கண்ணா, அது நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஷோ நடத்துவாங்க டெய்லி 7 மணிக்கு யூடியூப்ல வரும்னா, அதுல பேசுறத பார்த்தா ஒரு சில நேரம் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் பிஜேபியை தாக்குற மாதிரியே இருக்கும். அது கணிக்கவே முடியாது. நான் ஒருவேளை அது இப்ப உள்ள யூடியூப் சேனல் மாதிரி அது இல்லைல்லண்ணா, அது பாரம்பரியமானது. ஒருவேளை அவங்க எப்படி கரெக்டா தான் சொல்லுவாங்களா, நமக்கே ஒரு பாரம்பரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. யார் வேலை செய்யறவங்களும் யாரு இப்போ எல்லாரும் இப்ப 20 வயசு பசங்க 25 வயசு பசங்க தான் வேலை செய்யறாங்க. இது என்ன பாரம்பரியம்? இல்ல அந்த ஒரு ஆரம்பத்துல சொல்லுங்கண்ணா. பாரம்பரியமே இருந்தா கூட பாரம்பரியமா இருக்கவங்க உண்மையை பேசணும்னு தான் வச்சிருக்கு. ஓகே ஓகேண்ணா. அந்த ப்ரோ சவுக்கு தான் நம்பர் கேட்டாரு, ஏதோ போலீஸ் கேட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்ல உண்மையா? அதெல்லாம் ஓவருங்க. ஏங்க நம்பர் கேட்டா இருந்தாலும் என்னங்க பண்ணுவான், அவனே ஜெயில இருக்கான், கையை உடைச்சிட்டீங்க. நம்பர் வாங்கி அந்த பொண்ணுக்கு என்ன வாட்ஸ்அப்ல சேட்டா பண்ணுவான்?
அதான் கொஞ்சம் அதுக்கு ஓவர் தான். இல்ல அதுக்கு ஒரு கேஸ போட்டு வச்சிருக்காங்களே, அதான் சிரிப்பா வந்தது. இல்ல நான் கேட்க ஒரு ஆளு ஒரு லேடி கான்ஸ்டபிள்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. இல்ல அந்த கடைசியில சீட்ல ப்ரோ உட்கார்ந்து இருக்காங்கல்ல, கார்த்திக் ப்ரோ, ஆனா இந்த ப்ரோ காலை கார்த்திக் ப்ரோ இந்த டிஎம்கே பண்ண காலெல்லாம் ரைட்னு ஜூம் பண்ணி நினைக்கிறீங்களா ப்ரோ? போட்டோ போட்டுருக்கானுங்க. நீங்க சவுக்கு அரெஸ்ட் பண்ணது ரைட்டு தான் ப்ரோ. ஆனா சிவாஜி அவர் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களே ப்ரோ. இவங்க என்ன ப்ரோ பெண்களுக்கு பாதுகாப்பா பத்தி பேசுறாங்க? அவர் பேசினது தப்பு தான் ப்ரோ. ஆனா இவங்க அதுக்கு ஒரு இது மாதிரி இவங்க கட்சியிலே அவர் வச்சுக்கிட்டு என்னது இது? இவனுங்க சவுக்கு மேல நமக்கு கொஞ்சம் காண்டு இருக்கு, அதனால நம்ம திட்டுறோம். அதை தாண்டி இவன் பண்றது சரியில்லைன்னு சொல்லல. சவுக்கே சவுக்கோட இப்படிதான் இவர் தான் ப்ரோ பண்ணுவேன். மோசமா பேசுறாரு. ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன நியாயமே புரியல ப்ரோ. எல்லாம் எந்த எந்த விதத்துலயுமே திமுக வந்து பாசிட்டிவா வராதுங்க, எல்லாமே நெகட்டிவா தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மங்க தான். சவுக்குன்னு ஒருத்தன் வந்து அடி வாங்கிட்டான் அப்படின்றது திமுகவுக்கும் டேமேஜ் ஆகுது, அவ்வளவுதான். மற்றவங்களாம் அமைதியாயிட்டாங்க. 6 மாசத்துல வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஒரு 10 கேஸ் வந்திருக்குங்க. இன்னும் பிடிச்சிக்காரு வச்சுக்கோங்க. எந்த பெயில் கிடைச்சா இன்னொன்னுல பெயில் கிடைக்காத மாதிரி ஒரு ஜெயிலுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணா வெளில வர்றாங்க. ஆனா பிஜேபி பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. ஓவரா பேசி வச்சிருக்கான். அதான் போன டைம் பண்ணதுக்கு இந்த டைம் அவங்க அமைதியாயிட்டாங்க. அதான் அண்ணாமலை அவர்லாம் சைடே போறது இல்லை. கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க நினைச்சா வெளில கொண்டு வரலாம். இப்ப இல்ல, கொஞ்சம் சீக்கிரத்துல ஒரு மாசம் 2 மாசத்துல இந்த புட்டாஸ் எல்லாம் உடைச்சு. ப்ரோ எது ப்ரோ ஃபெலிக்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க? அவர் என்ன ப்ரோ, அவர் ஆங்கர் தானே ப்ரோ. அந்த அவருடைய இன்டர்வியூல தானே பேசினாரு அவர் சவுக்கு. அதனால அவரோட இன்டர்வியூல வந்து சவுக்குன்னு ஓன் ஐடியாலஜி இருக்குல்ல ப்ரோ, அதை எடுத்து அப்படியே போட்டிருக்காரு ப்ரோ. அதுக்காக கேள்வி கேட்டவங்களாம அரெஸ்ட் பண்றது என்ன லாஜிக் இல்லாம இருக்குது? லாஜிக் இல்லதான், கரெக்ட் தான் ப்ரோ. அவர் வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க சவுக்கு வந்து அவர் சொல்றத பேசியிருக்காரு. இவர் வந்து ஆப்போசிட்ல இருக்காரு. இது எப்படி இன்னும் ஆப்போசிட்ல இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? அது ஏதோ பிரஸ் லா படி வந்து அவர் சொன்னதை ஆமோதிக்கிறோம், அந்த சேனல் வந்து ஆமோதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பாண்டே சார் சொன்னார். பாண்டே அப்படி உருட்டி வச்சிருக்காரு. எனக்கும் தெரியல. அதுக்கு எதுக்கு ப்ரோ வீட்டுக்கு எல்லாம் செக்கிங் போகணும்? ஒண்ணுமே புரியலையே டிஎம்கே பண்றது. நீங்க வந்து கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஊரா போறீங்க, மைக் எடுத்துட்டு போறீங்க. ஏதோ ஒரு சேனல் இருக்கு, சாணக்கியா இருக்கு, பாண்டி சேனலே இருக்கு, எடுத்துட்டு போய் நீட்டுறீங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னா, அவன் வெளியே ஊத்திட்டான் திடீர்னு டக்குன்னு லைவ்ல அசிங்கமா பேசிட்டான். உங்களை அரெஸ்ட் பண்றதா அவனை அரெஸ்ட் பண்றதா? என்ன ப்ரோ கழுவி ஊத்துற அரெஸ்ட் பண்றது? அது என்ன ப்ரோ லாஜிக் இல்லாம இருக்கு? அது இல்ல அப்படி கிடையாது. அது தப்பான வார்த்தை சொல்லிட்டான் ஏதோ ஒண்ணு. இப்போ ஒருத்தன்ட்ட ஒண்ணு கேட்கிறோம். இன்னைக்கு இப்ப பழைய சட்டத்தெல்லாம் வச்சுட்டு பேசுறதுக்கு லாஜிக் இல்லை, சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் நடத்துறோம். அந்த யூடியூப்ல ஒரு மீட்டிங், ஒரு பேட்டி நடக்கிறோம். இந்த பேட்டியில ஒருத்தர் பேசிட்டான் அப்படின்னா அந்த வார்த்தை தப்பு அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும். இது ஒரு இன்டர்வியூ தானே. அவன் ஒரு கருத்து சொல்றான், அந்த கருத்து கேட்கிறோம். இப்படி நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்குன்னு வந்து கம்பேர் பண்ணவரே அந்த வந்து கருத்து கேட்ட மாதிரி அவர் சொன்ன மாதிரியும் அதுக்கு பாண்டே வேற ஒரு முட்டு. பாண்டேக்கு என்ன பாண்டே முடிச்சுட்டு இருக்காருல நம்ம சோக்கு, அதனால அவரும் கொஞ்சம் காந்த இருக்கும். நம்மால் திட்டாத ஆளே இல்லையா? ஹலோ ப்ரோ.
கார்த்தியனா கேக்குதா? ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குது. நாளைக்கு வேற செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சது மாதிரி சொல்றாங்கண்ணா. அப்படியா? சூப்பர், வாழ்த்துக்கள். சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு. அது நாளைக்கு விட்டோம்னா அடுத்து கோர்ட் வந்து அந்த வெக்கேஷனுக்கு அவனுக்கு லீவ் விட்டுருவாங்களாமா. அடுத்து ஜூன் மாசம் எண்டில் தான் ஓப்பன். ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட்ல எண்ட்லேயே ஓப்பன் ஆகுமா? அது தட்டி மறுபடியும் உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு அதனால கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி அவங்க ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொன்னாங்க? இந்த இது யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா அவரெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல. ஆமாண்ணா, விகடன் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்கண்ணா அந்த இதுல. நாளைக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அவருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ணன் ஒரு அழியாத புகழை சம்பாதிச்சிட்டாரு போல இருக்கு. ஒரு வருஷம் ஆனாலும் அவரை பத்தி பேசிட்டே இருக்காங்களே. ஒரு வருஷம் இருக்குமாண்ணா கார்த்தியனா? ஒரு வருஷம் ஆக போகுது. ஜூன் 19 வந்தா ஒரு வருஷம்னு நினைக்கிறேன். ஜூன் 19. ஆமா, இருக்கட்டும், ஒரு வருஷம் கொண்டாடிட்டு வரட்டும். அதுக்கு அடுத்து தானே டெல்லி முதலமைச்சர் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்களா, அந்த ஒரு நம்பிக்கையில கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அவர் வெளியே பிஜேபிக்கு சீட்டு வாங்கி கொடுக்க வந்திருக்காரு ப்ரோ. சீட் வாங்கி கொடுக்க மறுபடியும் எலெக்ஷன் முடிவுக்குள்ள உள்ள போய் தான் ரிசல்ட் வர்றதுக்குள்ள உள்ள போய் தானே ஆகணும் மறுபடியும். அவரு இது போயிடுவாரு. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ கூப்பிட்டுருக்காங்க. மாட்டிட்டார்ல அவரு. ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மோத்திவாலா யாரோ ஒருத்தங்களை அடிச்ச கேஸ்ல மாட்டிட்டாரு. இப்ப அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தாங்க எல்லாம். டெல்லியில 7க்கு 7 ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் வெளியே விட மாட்டாங்க. ஜெயிக்கலினாலும் விட மாட்டாங்க, எப்படி விட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸி கேஸுங்க. இவர் வந்து அந்த கேஸ் நீங்க அந்த லைவ்லால போயிட்டு அவரோட அந்த ஆர்கியூமெண்ட்ஸும் அந்த கேஸும் படிச்சு பாருங்க. லைவ்லா அக்கௌண்ட் இருக்குல்ல, யாரா இருந்தாலும் டைம் இருக்கு, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா படிச்சு பாருங்க. தெளிவா சிக்கியிருக்கானுங்க. அவங்க மட்டும் சிக்கல, அந்த அவங்க பிஆர்எஸ் கட்சி இருக்குல்ல, தெலுங்கானா போன சிஎம்மோட பொண்ணு கவிதா, அவங்க அரெஸ்ட் ஆகி 4 மாசம் ஆச்சுங்க. 3 மாசம் ஆச்சு ஆக்சுவலா. அவங்களும் வெளியே வரல. அவங்களும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, என் 2வது பையனுக்கு எக்ஸாம் இருக்குது வெளியே விடுங்க அப்படின்னு. ஜட்ஜு திரும்பி இன்னொரு பையன் இருக்கான்லம்மா உனக்கு, அவன் எங்க இருக்கான், அவன் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், அப்ப அவன் தனியா படிக்கும்போது இவனும் படிச்சுக்குவான், விட்டுருமா அப்படின்ட்டு. இதெல்லாம் இருக்குது. டூஜி அந்த அமித் மால்வியா ட்வீட்டுக்கு போட்டிருந்தீங்களா, அது என்ன போட்டிருந்தீங்க சந்தேஷ் காலு? இல்ல, பிஜேபி பவர்ல இருக்கீங்க, உட்காந்து ட்வீட் மட்டும் போட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு கேட்டேன். எப்ப பார்த்தாலும் ட்வீட்டே போட்டுக்கிட்டு இருக்காருங்க அவரு. அப்புறம் எதுக்கு சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிறீங்க? 2G ப்ரோ, அந்த ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதிக்கு போகாமையே இங்க டெல்லியில இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க போகாமையே எப்படி இங்க சலூன் கடைக்கு போய் பண்றது அந்த மாதிரி? இல்ல போனாரு, போயிருக்காரு. நாமினேஷன் முடிச்சுட்டு இனி பிரச்சாரம் இனி தானே ஸ்டார்ட் பண்ணுவார். 5வது ஃபேஸோ 6வது ஃபேஸோ தானே வருது. ஓகே. இந்த சலூன் கடைக்கு போய் பண்றது அது எல்லாமே இங்க டெல்லியில நடந்ததுங்களா? அதெல்லாம் இல்ல, ராய்பூரில் தான் நினைக்கிறேன். ஓகே, ராய்பூர்ல. அவங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நீங்க சுஜித்ரா இன்டர்வியூ பாத்துட்டீங்களா? பார்த்தேன். அதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. எது உண்மை எது பொய்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசுறத வந்து நிறைய விஷயம் வந்து ஓவரா எக்ஸைட் பண்ணி பேசுறாங்க. அது உண்மை. அவங்க பேசுறத வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கே வந்து என்ன பேசுறன்றதே தெரியாம தன்னிலையை மறந்து பேசுறாங்க. எதிரில் வந்து ஆங்கர் வந்து ஒரு பொண்ணு உட்காந்து கேட்டுட்டு இருக்கு, ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ அப்படின்றாங்க.
அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கார்த்திக் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவர் லூசு, அவர் என்ன அவன் தான் பைத்தியன்ட்டான்ல, அப்புறம் எதுக்கு விளக்கம் கொடுக்குறான் அவன்? அவன் அதுக்கு மேல பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? இப்போ அவன் தான் வந்து சுவிச்சித்ரா பைத்தியன்ட்டான், நீ ஏன்டா பைத்தியத்துக்கு விளக்கம் கொடுக்குற? நீ அதுக்கு மேல பைத்தியமாடா? அடுத்து விளக்கம் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஏன் விளக்கம் வாய்ஸ் எல்லாம் சொல்லிக்கிருக்காரு ப்ரோ. இல்ல, அது தனி, அது வாய்ஸ் லீக்கானது அது தனி. இவர் விளக்கம் கொடுத்துருந்தான், இந்த கேவா இருக்கு, கேவா லெஸ்பியனா எதா இருந்தா என்ன, இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தான். இவர் லூசு போயங்க அவன். இவனுமே லூஸ் தான் நினைக்கிறேன், 2 பேரும் லூஸ் தான். இந்த 2 லூசுங்களும் அடிச்சுக்கிறதுக்கு வச்சு 2 பைத்தியத்துக்கு சண்டை, இந்த 2 பைத்தியம் சண்டை போடுறதுனால ஊரே நாரடிச்சிட்டு இருக்கு. ஆனா அவன் சொன்ன இதெல்லாம் தப்பு ப்ரோ. தனுஷ் மீனாலும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இல்ல என்ன ப்ரோ, அவங்க ஹஸ்பண்டே இப்பதான் இறந்துருக்காரு. அதான் நம்ம ஏதோ பேசுதுங்க, ஏதோ பிரச்சனை. அதுக்கு இவனும் இந்த லூஸும் இந்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான் தேவையில்லாம. ஏன்னா சுஜித்ரா சொல்றது அந்த சுஜிலிக்ஸ் நடந்தது அவங்கள வச்ச பிராங்க் தானே, அது உண்மையா இல்ல அவங்களா செஞ்சது? அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. பிராங்குக்காகலாம் வந்து வீடியோ லீக் பண்ணலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி போகும்னு அது தெரியலங்க, அது ஒரு மர்மமாக தான் இருக்கு. எப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் சுஜித்ராக்கு போகும் அப்படின்னு தெரியல. என்னதான் பண்ணி தொலைஞ்சானுங்க. பார்ட்டில நிறைய பேர் இருப்பாங்களா ப்ரோ, காமன் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருப்பாங்களா? ஆமா, அவங்க யாரோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ப்ரோ. இதெல்லாம் பார்ட்டில தானே ப்ரோ நடக்கும், மற்றபடி என்ன வீட்லயே நடக்கும் போது இதெல்லாம் தெரியலையே. என்ன பண்ணி தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. என்னமோ பண்ணிருக்கானுங்க என்ன இப்படி ஆகி போச்சு. அந்த ஒரு பாட்டு சீன்ல நயன்தாரா வந்து இடி அடிச்சோடனே வந்து கட்டி பிடிப்பாங்கல்ல தனுஷ்கா, அந்த போட்டோ போட்டு ஏதோ போட்டுருந்தாங்க. அவன் நயன்தாரா கட்டி பிடிச்சதுக்காக இது பண்ணல, தனுஷை கட்டி பிடிச்சதுக்காக தான் கவலைப்படுறான். நம்ம சோசியல் மீடியாவுக்கு சொல்ல வேணும், சோசியல் மீடியா கதைகள் இருக்கு. ஒரு அரை பக்கத்தை எடுத்துருக்கு சுறால சொல்ற மாதிரி. சுறா பக்கத்துக்கு சுறால சொல்லுவாரு வடிவேலு, அரை பக்கம் கிடைச்சாலே ஒரு பக்கத்தை எடுத்துருவானுங்களே, 9 பக்கம் லெட்டரா அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன சொல்ல, இது ஒரு 2 மாசத்துக்கு கண்டுட்டு இது நல்லா வச்சு செய்வீங்க. எது செஞ்சாலும் வேற எதுவும் நியூஸ் இல்ல ஏன் ப்ரோ? ஃபுல்லா சினிமா ஜாலியா ஒண்ணு இல்ல, போகுது, அரசியல ஒண்ணு இல்ல. 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால இப்ப ஃபுல்லா எல்லா யூடியூப் சேனலும் இந்த செய்யாறு பாலுவா ப்ரோ, அவர்லாம் இன்னைக்கு 2 வீடியோ போட்டிருந்தாரு ப்ரோ. செய்யாறு பாலு தான் உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ? 2 யூடியூப் சேனலுக்கு வீடியோ, 2 யூடியூப் சேனலுக்கு வீடியோ. அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ப்ரோ. அதான் எல்லாரும் பேசுவாங்க, கண்டிட்டே இல்லாம இருந்தாங்க, சுத்திக்கிட்டே இருந்தாங்க ப்ரோ. அந்த இது சுசிலுக்குன்னா என்ன ப்ரோ? அது 2017 அது என்ன ப்ரோ? வீடியோ வந்துதான் போட்டோவா ப்ரோ? அது என்ன எனக்கு புரியல சரியா. இப்ப நான் ட்விட்டர்ல இல்ல, நிறைய போட்டோஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சுசிலிக்குன்னு சொல்றாங்க, நமக்கும் அது புரியவே செய்யல, என்ன சுசிலிக்குன்னு தெரியல. ஏதோ போட்டோ வீடியோ நிறைய கொஞ்சம் போட்டோஸ் லீக் பண்ணாங்க. போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணாங்க. அப்ப ட்விட்டர்லாம் இல்ல ப்ரோ, அப்ப அந்த டேத்துல நானெல்லாம் இருந்தது. நீங்க இல்லைங்க ட்விட்டர்ல, நீங்க ட்விட்டர்ல இல்ல, ஆனா அவங்க இருந்தாங்க அப்ப இருந்தது. ஓகே ஓகே. சஞ்சிதா ஷெட்டியோட போட்டோ வீடியோ, அதுக்கப்புறம் இந்த த்ரிஷாவோட போட்டோ, ஹன்சிகாவோட வீடியோன்னு சொல்லி ஒன்று எல்லாம் வந்தது. அனுயா நண்பர்ல சான்ஸ் வாங்கினது, சங்கர் கிட்ட போனது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட். ப்ரோ பாத்து ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, போயிட்டு வரோம் ப்ரோ. ஓகே வேலு, மைக் கொடுத்ததுக்கு. ரொம்ப பாதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா ப்ரோ? அனிருத் தான் ப்ரோ, மத்த யாருமே அந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. அவர் தான் ப்ரோ பர்சனல் போட்டோ பிரைவேட்டா இருக்கிறது வந்துச்சு, மத்தபடி யாருக்குமே அந்த அளவுக்குலாம் வரல ப்ரோ. அன்றையோட போட்டோ அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அதான் சொல்றேன், ஒத்துக்கிட்டாரு. ஆமா அப்படின்னு அவர் வச்சதை ஒத்துக்கிட்டாரு.
அதுக்கு முன்னாடியே வந்தது. சுஜி லீக்ஸ் எல்லாம் பண்ணல, அதுக்கு முன்னாடியே வந்தது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு சவுக்கு அப்டேட் பாத்தீங்களா? மாத்தங்க. இல்லைன்னா லேடி போலீஸ் கிட்ட ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்காரு. எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏங்க இதெல்லாம் நியாயமா இல்லைங்க. ஃபோன் நம்பர் வாங்கி அவன் என்னங்க பண்ணுவான்? இருந்தாலும் ஆல்ரெடி கையை உடைச்சிட்டீங்க, ஜெயிலில் உட்கார வச்சிருக்கீங்க, ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நம்பர் வாங்கி என்னங்க பண்ணுவாங்க? என்னவோ பண்றாரு, ஆனா கேட்டது தப்பு தானே. இல்லைங்க, ஒரு நிமிஷம் லாஜிக்கா பேசுங்க. என்கிட்ட ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நானே இப்போ ஜெயிலில் இருக்கேன், கையே உடைச்சிட்டீங்க, கட்டு போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு பொண்ணுகிட்ட போய் ஏமா அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கும், அப்படியே அந்த பொண்ணு வந்து என் நம்பரை வந்து 9585 ஏதோ ஒன்று சொன்னா கூட எங்க எழுதுவாரு? அண்ணன் எங்க நோட் பண்ணி வைப்பாரு? இல்லை மிஸ்டு கால் கொடுப்பாரா? இல்லை வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்பாரா? மனசுல வச்சுக்கலாம்ல. இதெல்லாம் என்ன இதெல்லாம் நம்புவாங்க கொடுமையா நினைச்சு இருக்கு, பண்றாங்களா? இதெல்லாம் கொடுமையா இருக்குங்க. யாருமே கஞ்சா கேஸே நம்ப மாட்டாங்க ப்ரோ. திருச்சியில இருக்காங்க. கோயம்புத்தூர் திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அந்த செருப்பு சீவக்கட்டெல்லாம் கொடுத்து திமுக லேடிஸ் எல்லாம் வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுல வேற ஒரு அம்மா சவுக்கு வராத வண்டிக்கு முன்னாடி விழுந்துச்சு முந்தானே. போலீஸ்கார அம்மா அது பின்னாடி வர்ற முடியுமா, இது வேற வண்டி. அந்த பிரதீப்ங்கிற பையனை வச்சு நல்லா யூஸ் பண்றாங்க. பின்னாடி பிளான் பண்ணி பண்றாங்க. இல்ல கரெக்டா அந்த பிரதீப்பை கரெக்டா இறக்கி இந்த டைம்ல எல்லாத்தையும் மீடியா சொல்ல வச்சு அந்த கேங்கே மக்களுக்கே அவன் மேல இறக்கம் வராம போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. அந்த சிரிப்பாம் பாருங்க, ஒரு சிரிப்பு பேட்டியில வந்து அந்த சிரிப்புக்காகவே வந்து அவனை இன்னும் 4 செருப்படி விடலாம் அந்த மாதிரிதான் இருக்கும். பாவம் ஜெரால்டு ஃபெலிக்ஸ் வேற மாட்டிக்கிட்டாரு. அவரு எந்த அளவுக்கு இன்னும் தெரியல. அவரு பாட்டுல சிவனேன்னு யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வேலை பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தாரு. இல்ல தோழர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க தோழர். ஆனா அவங்களுக்கு அவருக்கு கூட மீடியாக்காரங்க யாருமே வர்ற பாருங்க சப்போர்ட். அதான் ஆச்சரியம். ப்ரோ 2G ப்ரோ எடப்பாடியாவது வருவார் நினைச்சா அவர் வந்து ஒரே ஒரு அறிக்கை கொடுத்து முடிச்சு விட்டாரு. சரி அவன் பிரச்சனை அவனே பார்த்துக்கிட்டான். எத்தனை பேட்டி, எத்தனை இன்டர்வியூ, எத்தனை இது. அதாவது முத்தலீஃப் நீங்க எடப்பாடியை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ஆளுமை. அவர் என்ன எப்படி இந்த இதுல வந்து அதிமுக எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக இல்ல முத்தலீஃப், அதிமுக வந்து பெருசா ஸ்கோர் பண்ணும். என்ன உருட்டுனா ராஜா, உனக்கு அவங்களே வந்து சப்போர்ட்டுக்கு கிடைச்சி மனசை விட்டு ஒரு கொடுமை. ஜூன் 4ஆம் தேதி அண்ணன் இல்ல வெளியில அப்படின்றது ஒரு வருத்தம். காலையில இருந்து கதறவை பார்த்துருக்கலாம் ஜாலியா. அது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தெரிஞ்சோடனே தலைவர் வந்து வரவே இருக்குவாரு. அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய சீரியஸான இஷ்யூ இல்லைங்க. அவர் நிறைய அபியூஸ் பண்ணியிருக்காரு, தேவையில்லாத அபியூஸ். அதெல்லாம் இஷ்டத்தையும் சொல்ல வேண்டியது அபியூஸ் அதிகம், அது தப்பு. எல்லாரும் தான் பண்றாங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ சினிமா கொஸ்டின் ப்ரோ. என்ன ப்ரோ கொரோனா டிராப்பா ப்ரோ? என்ன டிராப்பு? கொரோனா அதான் எப்போ ஆச்சு இப்போ வந்து கேக்குற கேள்வி? இல்ல ப்ரோ அது ரெசியூம் தான், சரி அது ஹோல்ட்ல வச்சிருக்காங்க, நீங்க டிராப்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் டிராப் தான். வேற யாரும் நடிச்சா நடிக்கலாம், சிம்பு நடிக்க மாட்டாரு. அப்படியா? ஏதாவது பிரச்சனை ப்ரோ? என்னது என்ன ப்ராப்ளம் ப்ரோ? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சிம்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போயிட்டாரு. தக் லைஃப்க்கும் அந்த அதை கேட்கல ப்ரோ, புறநானூறு கேட்டேன் ப்ரோ. நானு சூர்யா படம்
அதுவும் கேட்க மாட்டேதுப்பா வர வர. கொரோனா குமார்னு கேட்டுச்சு. உனக்கு அப்படிதான் கிடைச்சா? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் சூர்யா கேட்டுச்சு. ஆமா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. சூர்யா படம் கேட்டேன் bro. அது என்ன கதை முடியலையா அவங்க, அதனால தள்ளி போகுது. வலைபேச்சில கேட்டா டிராப் வேற பண்றாங்க. மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. எதுங்க வலைபேச்சில வேற மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன என்ன சொல்லி ஏதோ சண்டையாமா 2 பேத்துக்குள்ள, அதனால அவங்க வந்து விக்ரம் கிட்ட போயிட்டாங்களாம் அடுத்த படம் பண்றதுக்கு. இல்ல கதையில வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது உண்மைதான். அதை மாத்திட்டு எடுக்கிறாங்களா இல்ல வேற வேற கதைக்கு போறாங்களான்னு தெரியாது. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அபிஷேக் பேசுறேன். அபிஷேக் ப்ரோ இப்போ நான் என்ன ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் ஆக்சுவலாக அதை குயிக்காக ஷேர் பண்ணுறேன். லைக் நீங்கள் எப்பயுமே பேசும்போது இப்போ எங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு மிகைப்படுத்தி அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. அது நல்லதாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எது தோணியிருக்கோ அதை நீங்கள் அப்படியே பேசிட்டுருங்க. ஆனால் இதே நம்ம பிரசாந்த்லாம் வந்து அவர் பேசுறது நிறைய விஷயம் ஒரு மாதிரி மிகைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நடுவில் நான் ஒருத்தர்கிட்ட பேசினேங்க, அவங்க எப்படி சொல்றாங்க, இது ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் மேட்ரு ப்ரோ. அதாவது அது அது நிறைய நேரம் நார்மலாக தான் இருக்கு, பட் அதே சமயத்துல நிறைய நேரம் அது வந்து ரொம்ப அப்நார்மலாகவும் இருக்கு. அது ஐ திங்க் ஜான் துரை கூட நிறைய தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ அவர் பேசுறது எல்லாமே அப்நார்மல் தான் ப்ரோ. இல்ல அப்நார்மல்னா நான் எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருந்தார் ப்ரோ. திடீர்னு இவர் வந்து நான் சொல்றத பின்னாடி ஓட்டுங்க, காசை வாங்கிக்கோங்க, பெண் அந்த ஆட்டோக்காரிக்கு ஒரு உண்மையிலே காசு தந்துட்டாரு. அது அது ஏன் தெரியல, பட் அதான் அது கொஞ்சம் அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு அது. ஆனா அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, 2G ப்ரோ வந்து அவரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோஸ்ட் தான் போல இருக்கு. அவரு என்ன எப்படி ஒன்றும் புரியல. லைக் அவர் பேசுறதுலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அவர் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லார் பத்தியும் கேட்கறோம்ல கதை, நீங்க யாரு, என்ன லவ் ஸ்டோரி அப்படின்லாம். அன்னைக்கு தம்பி கூட ஏதோ ஒன்று சொல்ல வந்தாரு. ஐ திங்க் நம்ம அது கூட கேட்கல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா ஷேர் பண்ண வேணாம். பட் அதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பீப்புள்லாம் வரும்போது அவங்களோட கொஞ்சம் அவங்கள பத்தி சொன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, எக்ஸாக்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல. நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி கியூரியஸா இருக்கு, வேற எதுவும் இல்ல. எதை இன்ட்டு கொடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுறீங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் ஹோல்டா இருக்கணும் ப்ரோ. அதெல்லாம் இல்ல, எப்படி இது சும்மா டைம் பாஸ் கேட்க வர்றீங்களோ, தூங்குற வரைக்கும் அப்படியே கேட்கறதுக்கு நான் வந்தேன், அவ்வளவுதான். எல்லாரும் ஏறி பேசினாங்க, நானும் ஏறி பேசினேன், அவ்வளவுதான். இல்ல ஆனா வந்து நீங்க எனக்கு ஆக்சுவலா டைம் பாஸ் ஏன் பிடிக்கும்னா டிபேட், அதாவது ஃபேக்ட் வாசஸ் ஃபேக்ட். அப்படி ஃபேக்ட் இல்லாட்டி நிறைய சமயம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது டைம் பாஸ்ல. ஐ திங்க் நிறைய பேர் வியூஸ் யூடியூப்ல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபைட்டு இல்ல ஆர்கியூமெண்டேட்டிவா போற கான்வர்சேஷன் தான் நிறைய வியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் மக்களுக்கு அதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த சமயத்துல 2G நீங்க எல்லாம் பேசும்போது நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபேக்டா வச்சு, அஃப்கோர்ஸ் ஃபேக்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறது வந்து ஃபேக்சுவலா அது ஃபேக்சுவலா இருக்கோ இல்லையோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் பாஸ் யூடியூப்ல எல்லாம் கூட அந்த தம்ப்நெயில் அனல் பறக்கும் ஸ்பேஸ் அப்படின்லாம் போட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப பார்த்தாலும் இவன் அனல் பறக்கும் அரசியல் விவாதம் போட்டு விட்டுறான் போவானே. நம்ம அப்படிலாம் பேசவே இல்லைடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு. இல்லைண்ணா அப்படி போட்டால் தானே ஒரு ஃபேரா இருக்கும் அப்படின்னுவான். கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்திட்டு இருப்பானுங்க. ஆமா, மோஸ்டா வந்து எல்லாரும் மெதுவா பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்களா. ஸோ அது மாதிரி இருக்கா. இப்போவும் ரீசெண்டா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது அஜித் வாசஸ் விஜய்னா கூட வந்தாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது. ஏப்ரல் 19க்கு அப்புறமே நம்ம குறைச்சிட்டோமே அரசுல. ஜூன் 4 பாத்துக்குவோம். ஜூன் 4 திரும்ப வீஸ்ட் முடிப்போம். இப்போதைக்கு இல்லை. இன்னும் ஒரே ஒரு கான்ட்ரவர்ஷியலா அது எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கேஸ்டோ இல்ல ரிலீஜனோ அவங்கள மேல கண்மூடித்தனமான ஹேட்ரட நீங்க எப்படி பாக்குறீங்க கார்த்திக்? லைக் இப்போ
பிராமின்ஸ் மேல இருக்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஹேட்ரட் எல்லாரும் பரப்பி மூவிஸ்ல எல்லாம் கூட அதை காமிக்கிறாங்க. ஈவன் இது முஸ்லிம்ஸ் மாதிரி இதே மாதிரி காமிச்சாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். பட் பிராமின்ஸ்க்கு இப்படி எல்லாம் பண்றாங்கங்கிற போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கான், இவங்க தான் வந்து சும்மா அவனை வந்து வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்லாம். அஃப்கோர்ஸ் முன்னாடி நிறைய ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், யாருக்கு தெரியும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்படிங்க இப்ப 20 வயசுல இருக்கும்னு தெரியும்? ஆமா, நான் வந்து நீ வந்து மனுஸ்மிருதி எழுதுனல்ல, அப்போ வந்து நீ தாண்டா வந்து பிரம்மாவோடைய தலையில இருந்து நான் பிறந்தேன், இடுப்புல இருந்து நீ பிறந்த, காலில் இருந்து நான் பிறந்தேன் நடந்தேன். ஏண்டா எனக்கு என்னடா தெரியும்? நானே இப்பதான் காலேஜில் சீட் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன், +2 படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட வந்து பேசுவான், நீங்கன்னா எப்போ எங்களை எப்படி தெரியுமா கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. இது ஒரு கேவலமான புத்திங்க. அந்த புத்தி யாருக்கு இல்லைன்னா எல்லாருக்கும் நிறைய இங்க இந்த பெரிய ரிஸ்ட்டுங்க. இவனுங்க லெஃப்ட் விங் பேசுற லூசு பயலுங்க எல்லாத்துக்கும் இருக்கு. ஈவன் ஜிபி ஒரு சூப்பர் படங்க, அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்துலயே ஒரு கேவலமான சீன் இருக்கும். ஆமா, அந்த படத்துலயே ஒரு கேவலமான சீன் இருக்கும். ஒரு 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 வக்கீல வந்து ஐயரை காமிச்சா இதெல்லாம் வந்து கேவலமான இதுதான், சிந்தனை தான். இது எங்க மாறும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவனை வந்து வெறுப்பேற்றி விட்டு அவன் திரும்ப உங்களுக்கு ரியாக்ட் பண்ணி அவன் உங்களை கழுவி ஊத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாறும். இல்ல இது ஒரு என்ன சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்ல. பாப்புலேஷனே கம்மியா இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஓட் பேங்க் கம்மியா இருக்கிறதுனால அப்படி இருக்கும். பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் கிரியேட் ஆயிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது. இல்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து மேபி கேஷ்ல தான் பிராமின்ங்கிற மாதிரி, ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அவன் மார்க் எடுக்க முடியாம அந்த பிராமின்ஸ்க்கு வர அந்த ஹையர் கட் ஆஃப் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் வர அவனால எடுக்கவே முடியாம ஐஐடியோ இல்லை எதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா போக முடியல. என்ன சொல்றேன்னா, இந்த கட் ஆஃப் இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஐ திங்க் அது வந்து எக்கனாமிக் பேஸ்டா வச்சா கரெக்டா இருக்கும், கேஷ் பேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வரலாம்ல. தெரியல எனக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வைக்க முடியாது ப்ரோ. அது இருக்கு, அதெல்லாம் மாற்ற முடியாது. இல்ல மாத்தவே முடியாது, பட் அது கரெக்டா, அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஒருத்தன் SC STல கூட 1 கோடி மேல சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, பிராமின்ஸ்ல கூட வந்து 20,000 மட்டும் மாசம் சம்பாதிக்கிறவங்களோ இல்ல 10,000 மட்டும் சம்பாதிக்கிறவங்களோ இருப்பாங்க. பிராமின்ஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட்ங்கிற மாதிரி பாக்குறாங்க. ரிசர்வேஷன் பத்திலாம் பேசினா இந்த டிபேட் எல்லாம் முடியவே முடியாத டிபேட். EWSல இருக்காங்க அவங்க, ஸோ அது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஆகும், டைம் ஆகும். இப்ப வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காருல்ல, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வந்து எடுத்துட்டோம் ஒரு பேச்சுக்கு, வன்னியர் வந்து 2 கோடி பேர் இருக்காங்க, தேவர் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வந்தாலே அங்கேயே பிரச்சனை ஆயிடும். அங்கேயே வந்து மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. இவனுக்கு குறைக்கணும் அவனுக்கு ஏற்றணும்னு வந்தாலே இதாயிடும். இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி பண்ற ரொம்ப தப்பான விஷயம். காங்கிரஸ் இதை பிடிச்சிக்கிட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க லூசு போயிடுங்க. அவனுங்களுக்கு இதோட சென்சிட்டிவ் மேட்டரும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ இருக்கிறது அப்படியே இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இதை போய் மாற்றுறோம் கீர்த்துறோம், நான் அதை ஏற்றுறேன் இதை இறக்குறேன் அப்படின்னு சொன்னாலே சண்டை வந்துடும். நீங்கள் இருக்கிறது ரிசர்வேஷன் 50% தான். தமிழ்நாட்டில் 69 இருக்கு. இந்த 50ல வந்து எல்லாருக்கும் இருக்கிறது என்ன இருக்கோ, இப்போ இருக்கிறது ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மீட்டனால பிரச்சனை இல்லை. இந்த ஜாதி அதிகமாக இருக்குது, இந்த ஜாதி கம்மியாக இருக்கா அப்படின்னா அந்த ஜாதிக்காரங்க உடனே கோவம் வரும். என்னோட அதிகமாக இருக்கான் கம்மியாக இருக்கான், அவனுக்கு அதிகமாக எனக்கு அதிகமாக கம்மியாக கொடுக்குற எனக்கு கொடுன்னு வரும். இதை தான் இந்த ராகுல் காந்தின்ற ஒரு ஆள் வந்து சும்மா இந்தியா ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு ஜாதி வாரி கணக்கு எடுப்போம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கான். அதனால தோற்றுருவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த தமிழ்நாட்டு மீடியாவுக்கும் சரி, தமிழ்நாட்டில் பேசுகிறவங்களுக்கும் சரி, யூடியூப்ல பேசுகிறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இங்கே இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு 350 MP ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி ஜிஎஸ்டி எடுத்து டோல்கேட் எடுத்து இவனுங்களெல்லாம் மாதம் இது வருஷத்துக்கு 1 லட்சம் போட்டு அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. ரொம்ப கேவலமான ஒரு கட்சி, கீழ்த்தரமாக நடக்கிற கட்சி காங்கிரஸ் தான். ராகுல் காந்தின்னு ஒரு பூமர்.
ப்ரோ 2G ப்ரோ, நீங்கள் வந்து பிஜேபி ஐடி செல்லில் இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் அட்டாக் பண்ணுறதா இருந்தால் டிஎம்கேவையும் காங்கிரஸையும் அட்டாக் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு ரிலீஜனை மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி உங்கள் போஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. ப்ரோ டிஎம்கே சரி பிஜேபி ஐடி செல்ல நான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே இல்லை, ஐ தப்பு மீன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஐ மீன் நாங்கள் நீங்களும் இருக்கீங்கன்னு நினச்சேன், அதனால சொல்கிறேன். உண்மைக்கு நான் எதுக்கு பிஜேபி கண்டிச்சு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு பிடிச்சதோ போடுவேன், பிடிக்காதான் போடுவேன். டைம் இருந்தா போடுவேன். அதுவும் வேலை இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2-3 மாசம் வேலை எல்லா வர ரிலீஜன்லையும் மாட்டோம். இருக்கு, எல்லா ரிலீஜனும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்கள் அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால சொன்னேன். ஆமா, அதை மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணி போட்டேன். அது என் ஒப்பீனியன் ப்ரோ. அப்போ நீங்கள் இப்படி போடுறப்போ எல்லாருக்கும் தப்பான ஒப்பீனியன் தானே வரும் அந்த கட்சி மேலே. என் மேல ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு என்ன போடுது? நான் என்ன அரசியல் நிக்க போறேன்? எம்பி என் மேல வந்தேன்னா வரேன். ஆப்பை க்ளோஸ் பண்ணா நான் போய் வேலையை பார்க்க போறேன். ஓபன் பண்ணா உங்க எல்லாத்தையும் பார்க்க போறேன். அவ்வளவு. கிடையாதுங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல. நீங்க அது ஹாலிவுட் ஃபிலிம் எல்லாம் பாப்பீங்களா? நான் பார்ப்பனே. இப்ப இது பாத்தீங்களா? டியூன் 2 பார்ட் 1 பாத்தீங்களா? அது பார்க்கலங்க. அது ஃபாலோ பண்றது இல்லையா நீங்க? அந்த மாதிரி இது சைஃபை மூவி, ஃபேண்டசி மூவி அதெல்லாம் பார்ப்பனே. அவெஞ்சர்ஸ்லாம் பார்ப்பேன், ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி மார்வல்லாம் பார்ப்பேன், டிசி பார்ப்பேன். டியூன் புக் பேஸ்டு தானே அது? நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ரெண்டுமே பாருங்க. ரெண்டுமே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பாருங்க. பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க. பெரிய ஸ்கிரீன் எங்க போறது? நானு இல்லையா, வீட்டுல டிவில சொல்றாங்க, மொபைல்ல. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ட் 1. பார்ட் 2 இன்னும் வரல, இப்பதான் தியேட்டர்ல போயிருக்கு. பாக்குறேன். ஓடிடில வரும். இந்த பார்ட் 2 ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க ஐமேக்ஸ் எந்த ஓடிடில வந்துருக்கு ப்ரோ? ஓடிடினா ஏழைகளின் ஓடிடி. ஏழைகளின் ஓடிடி இருக்கு ப்ரோ உங்களுக்கு. ஏழைகளின் ஓகே ஓகே. அது கிளாரிட்டி இருக்காதுல. ஏங்க நெட்ஃபிளிக்ஸ்ல என்னங்க கிளாரிட்டி இருக்கு? ஏங்க நீங்க ஏழைகளின் ஓடிடி பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு ஏழைகளின் ஓடிடில? இல்ல நெட்ஃபிளிக்ஸ் சொல்லல, அவர் வேற ஏதோ சொல்றாரு. நெட்ஃபிளிக்ஸ் என்ன வரல. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தா என்ன, இதுல வந்தா என்ன? எங்க ஓடிடில கிளாரிட்டி இருக்கும். டெலிகிராம்ல வந்திருக்கும். அப்புறம் டாரன்ஸ் வெப்சைட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுலயும் இருக்கு, ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனா ப்ளூரே வராது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓகே ஓகே. இப்போ ஐமேக்ஸ் போய் பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நீங்க அந்த ஸ்டோரியிலயும் உங்களுக்கு கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னா வில் என்ஜாய் த மூவி. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, இந்த ராபின்சன் வந்து இந்த லியோ படம் போது இந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்லாம் பார்த்தேன்னு ஃபுல்லா போய் தானே. அவரு வந்து நிறைய படம் இங்கிலீஷ் படம் அது அதுன்னு ஏதோ சொல்லுவார். ஆனா அது எல்லாமே தப்பா இருக்கும். ஆமா, அவர் பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா ஒரு மாதிரி பார்த்த மாதிரி சொல்லுவார். ஆனா லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தானே, செகண்ட் ஹாஃப் தானே இவங்க எழுதின கதை. இல்ல, அவர் வந்து அப்புறம் தான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணி சொன்னார் ஏதோ. அது ஃபர்ஸ்ட் இது அப்படி இருக்கும், அது கதையே வேற அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். சொன்னேன். இது சொல்லுங்க, ஜெமினிமேன் சொன்னாங்க. ஜெமினிமேன்னா அப்புறம் ஜெமினிமேன் கதை கேட்டதுக்கு வந்து ஜெமினிமேன் கதை என்னன்னு தெரியாது போயிட்டாங்க. ஆமா. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க சார்.
இல்ல அதான் இது நியூஸ் பாத்தீங்களா? இது இன்டர்நேஷனல் நியூஸ். ஸ்லோவாக்கியா பிரைம் மினிஸ்டரை சுட்டாங்கன்றது. யாருங்க? ஸ்லோவாக்கியா பிரைம் மினிஸ்டர். ஸ்லோவாக்கியா அது எங்க இருக்கு? ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு. யூரோப்ல இருக்கு. என்னடா உக்ரைன் பிரைம் பக்கத்துல. மினிஸ்டர், அதான் அவரெல்லாம் சுடுறீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியாதுங்க எனக்கு. ஓகே ஓகே. இல்ல இன்னைக்கு நிறைய நியூஸ்ல வந்தது எல்லாம், நம்ம தமிழ் நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க. அதான் சரி பாத்தீங்களான்னு கேட்டேன். சரி ப்ரோ. என்னாச்சு ஒரு என்ன சீரியஸா இருக்கானே இல்ல? இல்ல அவ்வளோ டீட்டெயில் இப்போ சொல்லல. இப்போதைக்கு என்னன்னா 4 ஷாட் ஃபயர் ஷாட் ஆயிருக்கு. அப்டமனு, செஸ்ட், அப்புறம் ஃபேஸ் கிட்டன்னாங்க. இப்போ வரைக்குமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அவர் இந்த அந்த மீட்டிங் முடிச்சிட்டு மக்கள் அந்த பேரிகேட் கிட்ட நின்றுட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் ஹாய் மாதிரி சொல்லிட்டு புக் வாங்குறது கை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியில போகும்போது தான் ஒரு 71 வயசு ஒரு ஆள் வந்து பட்டு 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 பட்டுன்னு சுட்டான். எல்லாம் நம்ம எஸ்பிஜி பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. இப்படி இருக்காங்க. அதான் அதுக்கப்புறம் வந்தானுங்க. அவரு தூக்க முடியல. அவரு ஒரு மாதிரி முட்டிலாம் மடங்கிடுச்சு. அந்த இமேஜஸ் சும்மா நம்ம இது நீங்க ஹேஷ்டேக் அந்த கண்ட்ரி நேம் போட்டு பாருங்க, நிறைய வந்துருச்சு ஆல்ரெடி வீடியோஸ்லாம். தெரியல இருக்காரா இல்லையான்னுட்டு. ஏதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி ஏதாவது கொடுப்பானா, என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல, அப்படியே நார்மலா தான் இருக்குது, எதுவும் இது பண்ணல. இல்ல அவரு இது ப்ரோ இன்ஜூர்டு, பட் உயிர் போல தப்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் எதுவும் அது மாதிரி வரல. ஸ்லோவாக்கியா, SLOVAKIA. ஈஸ்டர்ன் யூரோப். நம்ம ஜி வந்து ரோட் ஷோ பண்ணும்போது இறங்கி வருவாரு. க்ரௌட்ல தான் போய் கையெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நம்ம எஸ்பிஜி அந்த அளவுக்கு நீட்டா எல்லாத்தையும் அசைன் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாங்க. ப்ரோ ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ஷின்டோ அபேயும் அப்படிதான் வந்தாரு. என்னாச்சு மறந்துட்டாங்க. இது சொல்ல முடியாது. அவன் ஷின்டோ அபேலாம் ஆக்சுவலா ஒரு நல்ல லீடர். அவன் கண்ட்ரில நல்லா ரெப்யூட்டடா இருந்தார் ஆக்சுவலா. அவரையும் கொண்டானுங்க. ஹோம்மேடு கன் இத்தனைகள் கன் கூட அவனுங்க வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க கன்னு. ஜி கோயம்புத்தூர் ரோட் ஷோ நான்ப்பா நேரடியே பார்த்தனேப்பா. நான் செக்யூரிட்டி தெரியுங்களா? நான் எங்க நிக்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது. மாடி ஒரு சைடு நான் ஒரே ஒரு ஆள் பார்த்தேன். மாடி மேலே நின்று இந்த 4 சைடு மாடி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நின்றுருவாங்க. கரெக்டாக நின்று பார்த்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க டாக் பேக்ல. இந்த முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க சரிங்களா, அது போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு இது கன் வச்சுட்டு முன்னாடி வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேன் வரும். பயங்கரமா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. நான் அசந்துட்டேன் பார்த்துட்டேன்ப்பா. உண்மையா ரியல் கூஸ் பம்பா இருந்துச்சு. நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்களா கார்த்திக், அந்த நேற்று காங்கிரஸோட அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து தமிழ்நாட்டையும் டெல்லியிலையும் காங்கிரஸ் மலரும்னு போட்டிருக்கோம். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியோட அபிஷியல் ஹேண்டில், அதுல வந்து செல்வ பெருந்தகை அவங்க பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதானே? ஆமா, ரொம்ப நாள்லாம் கூட்டணியோடவே இருக்க முடியாது, நம்ம மேல ஏறி சவாரி செய்யறாங்க, தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு காங்கிரஸ் மலர வைக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்க மேலே ஏறி அவங்க சவாரி பண்றாங்கம்மா.
அப்ப என்ன கூட்டணியை தான் ஆல் மாறாட்டீங்களா? ஆல் இந்தியாவில் ஆல் இந்தியாவில் ஒரு 6 நியூஸ் பேசுது. இங்கே ஒரு எல்லாம் எல்லாம் என்னத்தையோ உலகிட்டு இருக்க வேண்டியதான். கட்சி வச்சுக்கிட்டு நேரு நேரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. காங்கிரஸ்க்கு அதுக்கான வாய்ப்புல இருந்துச்சு, ஆசனம் இல்லாம தெரிச்சு போல. கிடையாது. 91 இருந்துச்சு. 91 அவங்க வந்து தைரியமா நின்று இருக்கணும். அப்ப அவங்க அந்த அளவுக்கு வந்து நின்று பெருசா அதுக்கப்புறம் 91 அவங்க தான் எதிர்க்கட்சி. அந்த டைம்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவை எதிர்க்கணும், எதிர்த்து நின்று 96 அவங்க வந்து பெரிய அப்போ திமுகவுக்கு எம்எல்ஏவே இல்லை, 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ பண்ணியிருந்துருக்கணும். இப்போ வந்து சும்மா டம்மி பீஸா இருக்கும்போது பெஸ்டா அவங்களுக்கு பிஜேபியை பார்த்து இவங்க எப்படி இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் கொண்டாந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளே அதான் ஆனா இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு தைரியம் வந்திருக்கிறதே பாராட்டக்கூடிய விஷயம் தான். பேசுறாங்க. கார்த்திக் ப்ரோ, டோட்டல் ஓவரால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ஸ்ல எது தமிழ் ஃபிலிம்ல நம்பர் 1 இருக்கு? ப்ரோ இதுக்கு இதெல்லாம் ப்ரோ ஏதாவது ஒன்று கொடுத்து போட்டா தானே ஏதாவது ப்ரமோஷன் வரும். கேட்டு போவ நான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க என்கிட்ட. இப்ப தக் லைஃப் தான் வந்து ஓவர்சீஸ் பிசினஸ்லயே அதிகமா இப்போ தக் லைஃப் தான் அதிகம். ஆமா, ஆனா கோட் பீட் பண்ண சான்ஸ் இருக்கா? இல்ல கோட் வந்து முன்னாடி வித்துட்டாங்க. எவ்வளவு கம்மி வித்தாங்க? தான். தக் லைஃப் எவ்வளவு வித்தாங்க? கோட் வந்து 50 55 நினைக்கிறேன், கரெக்டா தெரியல எனக்கு. இதுதான் அதிகம், 60. இதுதான் ஹையஸ்ட் 63. அது ஆப்வியஸாவே மணிரத்னம்னாலே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் ஓவர்சீஸ்ல. அப்புறம் இந்த கோட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 110 கோடி தான் வச்சிருக்காங்க. ஆனா வந்து அமேசான் வந்து 140 crores ஆஃபர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க. உண்மை அது? ஏன் 140 கோடிக்கு கேட்டாங்கன்னா ஏன் நெட்ஃபிளிக்ஸ் வித்தாங்க? இல்ல அது அவங்க ஏதோ 150 கோடி கோட் பண்ணாங்க, அவங்க 140 வரைக்கும் தான் நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக 110 கோடி வித்துட்டாங்களா? என்ன ஆச்சுக்குது? இல்ல அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஏதோ சம்திங் 120 என்னமோ கேட்டிருந்தாங்க. அப்புறம் திருப்பி அமேசான் திருப்பி வரும்போது அவங்க பட்ஜெட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படின்னு சொல்லி வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க. 140 crores வந்து இங்க அமேசான்ல பட்ஜெட் இந்த வருஷம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. குட் பேட் அக்லி முடிஞ்சிருச்சு, அது நெட்ஃபிளிக்ஸ் தான். எவ்வளவு போயிருக்கு அது? நாளைக்கு சொல்லுவோம். இல்லைங்க, எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் கேட்டு சொல்றேன். நாளைக்கு அவனுக்கு வந்து உருட்டுவானுங்க வலைபேச்சுல, அதுக்கு முன்னாடி நீங்களே போட்டுருங்க சார். நிச்சயமா தெரியாதுங்க, நான் கேட்டு சொல்றேன். எனக்கு தெரியல, அம்மனும் தெரியாது. இல்ல நாளைக்கு 3 மணிக்கு முன்னாடி நீங்க போட்டு விட்டுருங்க என்ன கேட்டு. ஓகே அது வேணா போட்டுரும் அல்ல. அவனுக்கு வந்து விதமா வந்து உருட்டுவானுங்க. பட் நெட்ஃபிளிக்ஸ் சொல்லுங்க நாளைக்கு கேட்டு சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ் கன்ஃபார்ம், பட் அமௌண்ட் என்னன்னு சொல்றேன், கேட்டு சொல்றேன். விடாமுயற்சியோட அந்த படம் தான் இப்போ நல்லா எதிர்பார்த்து நல்லா பஸ்ஸா போயிட்டு இருக்கு எக்ஸ்பெக்டேஷனோட. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த டைட்டில் வந்து ஒரு மாதிரியா என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் டைட்டில் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சுங்க.
அதுங்க ஆதிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாரு. நல்ல ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்ல ஃபேன் வேற நல்ல போகும். இதுல எஸ்டி ஸ்டுடியோ இருக்காரு ப்ரோ. தெரியல இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஓகே ஓகே, இல்ல நீங்க எல்லாம் கேட்டு சொல்லுங்க, எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, டன். சரி ஓகே, பாய், முடிச்சுக்கலாமா? குட் நைட் ப்ரோ. குட் நைட் ப்ரோ. குட் நைட்.